42 கரெக்ட். இது 4 நேரமா மேம்? கமலாசன பூஜ்யாம் ச கமலா அங்க சமுத்பவாம் வஞ்சி சுத்தாம் அம்சுக ஆதானாம் பிம்போஷ்டிம் சுததீம் சதீம் பிப்ரதீம் கபரீபாரம் மாலதி மால்ய சம்யுதம் ஈஷத் ஹாஸ்ய பிரசன்ன ஆஸ்யாம் ரத்னபூஷண பூஷிதாம். ஸோ இப்போ நம்ம தக்ஷிணாவை பார்த்துட்டு இருக்கோம். ஸ்வாகா படிச்சுட்டோம், ஸ்வதா படிச்சுட்டோம். தக்ஷிணா இவா 3 பேர் செட்டாக தான் வருவாள். ஏன்னா அவள் 3 பேருமே இந்த பூஜை யஜ்ஞத்துக்கு சம்மந்தப்பட்டவா. தேவர்களோடு இது சம்மந்தப்பட்ட ஸ்வாகா அண்டு பித்திருக்கள் சம்மந்தப்பட்ட ஸ்வதானா கூட அந்த ஸ்வாதா ஸ்வாகாண்டு ஸ்வாதாயே ஸ்வாகான்னு தான் முடிக்கிறது. அப்போ கூட பித்திருக்களோட ஸ்லோகம் கூட ஸ்வாதாவை சேர்த்துட்டு பின்னாடி ஸ்வாகா வந்துடுறான். தட்சிணை 2 பேரில் வேணும். தட்சிணை இல்லாத எந்த காரியமும் நிறைவேறாது ஏற்கனவே சொல்லிட்டேன். அந்த தட்சிணாவை வர்ணிக்கிறாருங்க. கமலாசன பூஜ்யாம். கமலாசனம் யார்? கமலத்தின் மேல் இருக்கக்கூடிய பிரம்மா. அந்த பிரம்மாவால் பூஜிக்கப்படக்கூடியவள் இந்த தட்சிணா. கமல அங்க சமுத்பவாம். ஸோ கமலான்னா லக்ஷ்மி. இந்த 3 பேருமே லக்ஷ்மியோட அம்சமாக தான் வந்திருக்கான். ஸோ அவளுடைய அம்சமாக தோன்றியவள். வன்னி சுத்த அம்சுக ஆதானம். அம்சுகான்னு சொன்னால் நார்மலாக முந்தானேன்னு சொல்லுவோம். அம்சுகம்னா முந்தானைன்னு சொல்லுவோம். இங்கே ட்ரெஸ்ஸுன்னு எடுத்துக்கணும். ஸோ வன்னி சுத்தம்னு எனக்கு புது ட்ரெஸ்ஸுன்னு எடுத்துக்கணும். வன்னி சுத்தம்னு அப்படியே பல நியூ ட்ரெஸ் அது மாதிரி இருக்கக்கூடிய ஆதானம் அதை போட்டுக்கொண்டிருக்கக்கூடியவளாக. பிம்ப ஓஷ்டி கொவைப்பழம் போன்ற சிவந்த உதடுகள். சுததீம் நல்ல பல்லு. சதீம் நல்ல சதியாக இருக்கக்கூடிய நல்ல பெண்ணாக இருக்கக்கூடிய அந்த தட்சிணா. பிப்ரதீம் கபரீபாரம். கபரம் சொன்னால் முடி. தலைமுடி நல்ல கொண்டு செழிப்பான தலைமுடியோடு இருக்காவா பிப்ரதி. அதை தரித்து கொண்டு மாலதி மால்ய சம்யுதாம். மாலை என்ன போட்டுருக்கா? மல்லிகை மாலை போட்டுருக்கா. மாலதினா மல்லிகை. ஸோ மல்லிகை மாலை போட்டுருக்கா. ஈஷத் ஹாஸ்ய பிரசன்ன ஆசியாம். கொஞ்சம் புன்சிரிப்பு, கொஞ்சமாக சிரித்து கொண்டு பிரசன்னமாக உள்ள முகத்தை உடையவளாக. ரத்னபூஷண பூஷிதாம். ரத்ன ஆபரணங்களோடு அவள் காட்சி தரா. யார்? தட்சிணாதேவி. கமலாசன பூஜ்யாம் ச கமல அங்க சமுத்பவாம் வக்னி சுத்த அம்சுக ஆதானாம் பிம்பவோஷ்டிம் சுததீம் சதீம் விப்ரதீம் கபரீபாரம் மாலதி மால்ய சம்யுதம் ஈஷத் ஹாஸ்ய பிரசன்ன ஆஸ்யாம் ரத்னபூஷண பூஷிதாம். சுவேஷாட்யாம் ச சுஸ்நாதாம் முனிமானசமோகினீம் கஸ்தூரி பிந்துபிஹி சார்தம் சுகந்தி சந்தன இந்துபிஹி சிந்தூர பிந்துன அல்பேன அபி அலக அதஹ அதஸ்தல உஜ்வலாம் சுப்ரசஸ்த நிதாம்பாட்யாம் பிருகத் ஸ்ரோணி பயோதராம். சிந்தூர பிந்துனா அல்பேன அபி. ஓகே, பிந்துனா. சுவேஷாட்யாம் நல்ல வேஷபூஷங்கள்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு. சுஸ்நாதாம். ஸ்நாதானா நல்ல எஜுகேட்டட்னு நார்மலாக சொல்லுவோம். சுஸ்நாதாம்னா இது நல்ல புனிதமாக இருக்கக்கூடியவளாக. இவள் எங்கேருந்து வந்திருக்கா? இவள் நாராயணர் லக்ஷ்மியோட அம்சத்தை எடுத்து பிரம்மா கையில் கொடுத்துட்டார் இல்லையா? மர்த்திய லக்ஷ்மி நீ நான் இங்கே வைகுண்டத்தில் இந்த லக்ஷ்மி இருக்கா. அந்த வைகுண்ட லக்ஷ்மியே ராதிகாவோட லெஃப்ட்லேருந்து வந்தவள் அந்த மகாலட்சுமி. அந்த லக்ஷ்மியோட ஒரு அம்சமாக வரவள் இவள். அதை நாராயணர் என்ன பண்ணுறார்? என்னுடைய லக்ஷ்மியை நான் ஒரு பாகம் எடுத்து உனக்கு தந்துடுறேன், மர்த்திய லக்ஷ்மியாக பூமியில் உள்ள லக்ஷ்மியாக வச்சுக்கோன்னு சொல்லி பிரம்மாட்ட கொடுத்துட்றார். ஸோ அப்படிப்பட்ட அவள் சுஸ்நாதாம் நன்றாக புனிதமாக குளித்து தெளித்து அப்படி இருக்கா. முனிமானச மோகினி முனிவர்களையே மோகமடைவிக்கக்கூடிய அழகு. கஸ்தூரி பிந்துபிகி கஸ்தூரி பொட்டு கஸ்தூரி திலகத்தை வச்சுட்டுருக்கா. சார்தம் கூட சுகந்தி சந்தன இந்துபிகி நல்ல மணமான சந்தனமும் போட்டுருக்கா. நெத்தியில் சந்தனம் போட்டு கஸ்தூரி போட்டு எல்லாம் வச்சுட்டுருக்கா. அப்புறம் சிந்தூர பிந்துனா அல்பேன, அதாவது அல்பேன சிந்தூர பிந்தினா, அதாவது சின்னதாக ஒரு ரெட் கலரில் சிந்தூரை பொட்டு கஸ்தூரி பொட்டு சந்தனம் சிந்தூர பொட்டு அதெல்லாம் வச்சுட்டுருக்கா. ஸோ அப்படி அலக அதஸ்தல உஜ்வலாம். அப்படி நெத்தி அலக்க அதஸ்தலம்னு என்னது? முடியினுடைய கீழே உள்ள பாகம் நெற்றின்னு அர்த்தம். அலக்கம்னால முன்முடிகள்னு அர்த்தம். அலக்கம்னு சொன்னால் கபரம்னு சொன்னால் முடி, அலக்கம்னு சொன்னால் முன்முடிகள், முன்னாடி அப்படி அழகாக விழும் இல்லையா, அந்த முன்முடிகளுக்கு அலக்கம்னு பேர். ஸோ அலக்க அதக. ஸோ அதுக்கு அதாவது அந்த அலக்கத்துக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த நெற்றி, அந்த நெற்றி அப்படி எல்லாம் 3 பொட்டோடு இருக்குது. உஜ்வலாம் அப்படி ஜொலிச்சுன்னு இருக்காளாம் தேவி. யார்? தட்சிணாதேவி. சுப்ரசஸ்த நிதம்ப ஆட்யாம்.
சுப்ரசஸ்தன பெஸ்ட்டாக எக்ஸலண்ட்டாக இருக்கக்கூடிய அவளுடைய பெட்டக்ஸாக அப்படி இருக்குது. ஆட்யாம்னா ரிச்சாக அப்படி இருக்கா, நல்ல செழிப்பாக இருக்கா. பிருகத் ஸ்ரோணி பயோதராம். ஸோ ஸ்ரோணினாலும் இந்த பெட்டக்ஸ் தான் அர்த்தம். ஸோ பிருஷஸ் நிதம்பம் ஸ்ரோணி எல்லாமே இடுப்பு பிரதேசத்தை தான் குடிக்கக்கூடியது. பிருகத் ஸ்ரோணின்னு விட்டார், நல்ல பெரிய இது இடுப்பு, அப்போ தான் ஒரு அழகு சாமுத்திரிகா லட்சணம். பயோதரம்னு சொன்னான்னா மார்பகங்கள், பாலை கொடுக்குறது இல்லையா, பயஸ்ங்கிறது பாலை தரிக்கக்கூடியது எது, ஸ்தனங்கள். ஸோ அந்த மார்பகங்கள் நல்ல பெருசு பெருசாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ராதே கிருஷ்ணாஜி. சுவேஷாட்யாட்ச சுமாதாம் முனிமானசமோகினீம் கஸ்தூரி பிந்துபிஸ்சார்தம் சுகந்தி சந்தன இந்துபிஹி சிந்தூர பிந்துனா அல்பேன அபி அலக அதஸ்தல உஜ்வலாம் சுப்ரசஸ்த நிதம்ப ஆட்யாம் பிருகஸ்ரோணி பயோதராம். காமதேவ ஆதார ரூபாம் காமபாண பிரபீடிதாம் தாம் திருஷ்ட்வா ரமணீயாம் ச யஜ்ஞோ மூர்ச்சாம் அவாபஹ பத்னீம் தாம் ஏவ ஜக்ராஹ விதி போதித பூர்வகம் திவ்யம் வர்ஷசதம் சைவ தாம் கிரஹீத்வா து நிர்ஜனே. ஸோ காமதேவ ஆதார ரூபாம், அது ஸ்ருங்கார ஆதாரமாக இருக்கா. ஸ்ருங்காரம்னா இவளை பார்த்தா போகும், தட்சிணாதேவியை பார்த்தா போகும். அப்படி காமதேவனுக்கே ஆதாரமாக இருக்கக்கூடியவளாக காமபாண பிரபீடிதாம், அதாவது காம பானங்களை வீசுகிறவளாக இருக்கா. ஸோ அவளோட அழகை பார்த்தா எல்லாருமே மயங்கி விடுவா. அப்படி காம பானங்களானாலும் எல்லாரையும் பீடிக்கக்கூடியவளாக. அப்படிப்பட்ட ரமணீயாம் தாம் திருஷ்டுவா, ரமணீயமாக ரொம்ப அழகாக இருக்கக்கூடிய அவளை பார்த்து யக்ஞக மூர்ச்சாமவாப்பகா, யக்ஞர் தானே அவளை கல்யாணம் பண்ணிக்க போகிறார். அப்போ யக்ஞருக்கு மூர்ச்சையே வந்துடுது அப்படின்னு சொல்கிறாருங்க. பத்னியும் தாமேவ ஜகராக, உடனே நான் என்னுடைய மனைவியாக இவளை ஏற்றுக்கொள்கிறேன். என்ன யக்ஞருங்கிறது அந்த யக்ஞங்களுடைய புருஷனாக ஒரு வடிவம் கொடுத்தா, யக்ஞத்துக்கு ஒரு விக்கிரக வடிவம் கொடுத்தா அவர் யக்ஞர், அவ்வளோதான். ஸோ தட்சிணைகளுக்கு ஒரு வடிவம் கொடுத்தா தட்சிணா. ஸோ யக்ஞமும் தட்சிணையும் பிரிஞ்சிருக்காது, அதனால யக்ஞரும் தட்சிணையும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருக்கா. ஸோ அப்படி யக்ஞகா மூர்ச்சா பத்னியும் தாமேவ ஜகராக அவளை ஏற்றுக்கொண்டா. விதி போதித்த பூர்வகம், ஏன்னா விதியார் பிரம்மா சொல்லி பூர்வகம் விதி போதித்த, முன்னாடியே விதி சொல்லியிருக்கார், உனக்கு தட்சிணாதேவி நான் தரேன், யக்ஞரே யாகத்தில் அவளை ஏற்றுக்கொள்ளுன்னு சொல்லியிருக்கார். திவ்யம் வருஷசதம் செய்வ, எவ்வளோ தேவ ஆண்டுகள் 100 வருடங்கள். அவள் நிர்ஜனே தாம் கிரகித்வா, ஆள் இல்லாத இடத்துல போய் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக நல்ல ஹனிமூன் போயிருக்கான்னு எடுத்துக்கணும். காமதேவ ஆதார ரூபாம் காமபாண பிரபீடிதாம் தாம் திருஷ்ட்வா ரமணீயாம் ச யஜ்ஞஹ மூர்ச்சாம் அவாபஹ பத்னி தாமேவ ஜக்ராஹ விதி போதித பூர்வகம் திவ்யம் வர்ஷசதம் சைவ தாம் கிரஹீத்வா து நிர்ஜனே. यज्ञो रेमे मुदा युक्तः रामेशः रमया सह गर्भं ददार सा देवी दिव्यं 12 वर्षकं ततः शुशाव पुत्रं च फलं वै सर्वकर्मणां परिपूर्णे कर्मणि च तत्पुत्र फलदायकः. யக்ஞக ரேமேன்னு ரமித்தார், அவளை கூட்டிகிட்டு போயிட்டு அந்த ஆள் இல்லாத இடத்துல போய் சந்தோஷமாக 100 வருஷங்கள் தேவாண்டுகள். ராமேஷகன்னு இது ரமிப்பதில் வல்லவர், அப்படி ரமிப்பதில் வல்லவராக இருக்கக்கூடியவர். ரமயா சக, யார் ராமாங்கிறவள், யார் இவள் தட்சிணா. ஸோ யக்ஞரும் தட்சிணையும் 2 பேரும் ஆனந்தமாக இருந்தா. அதுக்கப்புறம் இவள் ஒரு பிள்ளையாண்டானா, கர்ப்பம் கர்ப்பம் தரித்தாள், அது யார் தட்சிணாதேவி. திவ்யம் 12 வருஷகம், தேவ ஆண்டுகள் 12 வருஷம் வயத்தில் சுமக்கிறா அந்த குழந்தைய. அப்புறம் ததக சுஷாப புத்திரம், அதுக்கப்புறம் குழந்தை பிறக்கிறது. சர்வகர்மணாம் ஃபலம் வை, அந்த குழந்தை என்னதுன்னு பார்த்தா யாகத்துடைய பலனே குழந்தையாக. ஸோ எல்லாமே இங்கே உருவகமாக பார்த்துக்கணும். யாகம் தட்சிணை கொடுக்குறோம், அதனால ஒரு பலன் கிடைக்கிறது, அந்த பலனே குழந்தையாக அப்படின்னு சொல்கிறாருங்க. சர்வ கர்மணாம் ஃபலம் வை, அந்த பலனே குழந்தையாக வந்தது. பரிபூர்ணே கர்மணி ச, அந்த காரியம் முடிஞ்ச உடனே, எந்த யாக காரியம் பண்ணுறோமோ அந்த காரியம் முடிஞ்ச உடனே தத்புத்திர பலதாயக, அந்த பிள்ளைதான் பலனை கொடுப்பவன். ஸோ பலனுக்கு அதிகாரியாக ஒரு குழந்தையாக உருவகிக்கப்பட்டிருக்கிறான், அந்த குழந்தையால் பலன் கிடைக்கிறதுன்னு சொல்கிறார். यज्ञो रेमे मुदा युक्तः रामेशः रमया सह
गर्भं ददार सा देवी दिव्यं 12 वर्षकं ततः सुषावपुत्रं च फलं वै सर्वकर्मणां परिपूर्णे कर्मणि च तत्पुत्रं फलदायकः यज्ञो दक्षिणाया सार्धं पुत्रेण च फलेन च कर्मिणां फलदाता च इत्येवं वेदविदः विदुः यज्ञश्च दक्षिणां प्राप्य पुत्रं च फलदायकं फलं ददौ च सर्वेभ्यः कर्मणां चैव नारद. ஸோ யஜ்ஞா தட்சிணையா சார்தம் தட்சிணாதேவி கூட அந்த யஜ்ஞராகப்பட்டவர் புத்திரேன குழந்தை வர வந்தாச்சு பலேன அது குழந்தையே பலன். ஸோ பலேன புத்திரேன பலேன பலன் என்று சொல்லக்கூடிய அந்த குழந்தையோடு கூட கர்மினாம் பலதாத்தா. ஸோ எல்லாத்துக்கும் கர்மத்துக்கெல்லாம் பலனை கொடுக்கிறவராக இது ஏவம் வேத விதக விதுகு வேதம் அறிந்தவர்கள் இவ்வாறே சொல்கின்றனர். ஸோ யஜ்ஞர் யாக பலனை கொடுக்கறதுக்கு அவருடைய மனைவி தட்சிணை ஏற்றுக்கொண்டு பிள்ளையாக பலனை கொடுக்கிறார் பிள்ளை மூலமாக. யக்ஞஷ்ச தட்சிணாம் பிராபிய யக்ஞர் தட்சிணை அடைந்து விட்டு புத்திரம் ச பலதாயகம் பலனை கொடுக்கக்கூடிய பிள்ளையையும் அடைந்த அவர் பலம் ததௌச்ச சர்வேபியக எல்லா காரியத்துக்கும் எல்லாருக்கும் வேண்டிய பலனை அவர் கொடுத்தார். கர்மணாம் செய்வ நாரத எல்லா காரியங்களுக்கும் என்னென்ன காரியங்கள் மக்கள் பண்ணுறாலோ அந்த யாக காரியத்துக்கு பலனை அந்த யஜ்ஞ ரூபையாக பகவான் கொடுத்தார். ஹே நாரதரே தெரிந்து கொள்ளுங்கள். நாராயணர் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கார். यज्ञः दक्षिणया सार्धं पुत्रेण च फलेन च कर्मिणां फलदाता च इत्येवं वेदविदः विदुः यज्ञश्च दक्षिणां प्राप्य पुत्रं च फलदायकं फलं ददौ च सर्वेभ्यः कर्मणां चैव नारद. तदा देवादयः तुष्टाः परिपूर्णमनोरथाः स्वस्थाने ते ययुः सर्वे धर्मवक्त्रात् इदं श्रुतं कृत्वा कर्म च कर्ता च तूर्णं दद्यात् च दक्षिणां तत्क्षणं फलमाप्नोति वेदैः उक्तमिदं मुने. ஸோ ததா தேவர்கள் எல்லாரும் ஹாப்பி ஆகிட்டா. ஏன்னா இப்போ தட்சிணை கொடுத்ததுனால யஜ்ஞ பலன் கிடச்சிது. முன்னாடி சுவாகா இருந்தபோது கூட யஜ்ஞத்துக்கு அந்த தட்சிணை இல்லாட்டினா அந்த பலன் அவளுக்கு கிடைக்கல. அதுக்கு முன்னாடி இப்போ தட்சிணையும் வந்துடுத்து சுவாகாவும் இறனே வந்துட்டா. அதனால தேவர்கள் எல்லாரும் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டா. பரிபூர்ண மனோரதாக அவளுடைய மனோரதம் ஈடேறுது, பசி நீங்கியது. ஸ்வஸ்தானேதே எய்கோ அவள் எல்லாரும் அவள் இடத்துக்கு போயிட்டா, சொர்க்கத்துக்கு கிளம்பி போயிட்டா. சர்வே தர்ம பக்தராத் இதம் ஸ்ருதம் நாராயணர் சொல்கிறார். தர்மர் மூலமாக நான் இந்த செய்தியை கேட்டேன். தர்மர் நம்ம யுதிஷ்டர் கிடையாது. தர்மங்கிறது எல்லாம் அந்த மெயின் கோலோகத்திலேயே வந்துடுறார் அவர். தர்மர் எப்போ சிவன் பிரம்மா விஷ்ணு எல்லாம் வராளோ அப்போவே அங்கே தர்மர் வந்துடுறாரு. ஏன்னா பகவானுடைய தர்மம், அதனால் தர்மம் அது உருவகமாக தர்மர்னு சொல்கிறோம். ஸோ தர்ம பக்த அவருடைய முகத்திலிருந்து நான் இதை கேட்டிருக்கிறேன்னு நாராயணன் சொல்கிறாருங்க. கிருத்வா கர்மச்சா கர்த்தாச்சா. ஸோ அந்த காரியத்தை பண்ணின அந்த கர்த்தாவும் அந்த செய்யக்கூடியவனும் தூர்ணம் தத்யாச்ச தட்சிணாம் காரியத்தை முடித்த உடனே தட்சிணை கொடுத்துடணும். ரொம்ப டிலே பண்ணக்கூடாது, அப்புறம் இல்லாட்ட பெனால்ட்டி கொடுக்கணும். ஸோ அதனால் தூர்ணம்னா உடனடியாக, தட்சிணாம் தத்யாது தட்சிணையை உடனே கொடுக்கணும் காரியம் முடிஞ்ச உடனே. தட்சணம் பலமாப்னோதி அப்போ தான் உடனே அந்த பலன் கிடைக்கும், அந்த காரியம் பண்ணுறதுக்கு பலன் கிடைக்கும். வேதைஹி உக்தமிதம் முனே ஹே முனிவரே நாரதரே கேளு, இது வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அதனால் தட்சிணையை டிலே பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறார். तदा देवादयः तुष्टाः परिपूर्ण मनोरथाः स्वस्थाने ते ययुः सर्वे धर्मवक्त्रात् इदं श्रुतं कृत्वा कर्म च कर्ता च तूर्णं दद्यात् च दक्षिणां तत्क्षणं फलम् आप्नोति वेदैः उक्तम् इदं मुने. कर्मी कर्मणि पूर्णे च तत्क्षणे यदि दक्षिणां न दद्यात् ब्राह्मणेभ्यश्च दैवेन अज्ञानतः अथवा मुहूर्ते समतीते तु द्विगुणा सा भवेत् ध्रुवम् एकरात्रे व्यतीते तु भवेत् शतगुणा च सा. அதான் இப்போ பெனால்ட்டி சொல்கிறோம். லேட்டாக கொடுத்தா தட்சிணை லேட்டாக கொடுத்தா என்ன கொடுக்கணுன்ற. கர்மினே யார்? கர்மத்தை பண்ணினவன். கர்மணி பூர்ணேச்ச கர்மம் பூர்த்தி ஆகிடுத்து, அவன் செய்கிற யாகெல்லாம் பூர்த்தி ஆகிடுத்து. அந்த கர்த்தா என்ன பண்ணான்? தட்சணே எதி தட்சிணாம் ந தத்யாத்து அந்த க்ஷணத்தில் அவன் தட்சணை கொடுக்கலை என்றால், ந தத்யாத்துனா கொடுக்கவில்லை என்றால்,
ஸோ பிராமணேபியஷ, அதுவும் பிராமணாளுக்கு தட்சிணை கொடுக்காம அன்றைக்கி போயிட்டு வான்னு அனுப்பிச்சிட்டான்னா தெய்வேன அஜானத்தக அதவா விதினால் அவனோட விதி அப்படி சொல்ல வச்சுது, நாளைக்கு வாங்கோ நாளைக்கு தட்சிணை தரேன்னு சொல்ல வச்சதுனாலோ இல்லை அஜானத்தக அறிவில்லை தட்சிணை கொடுக்கணுங்கிற ஞானம் இல்லாததுனால அவன் கொடுக்கலையோ எப்படினாலும் முகூர்த்தே சம்மதீத்தே ஒரு முகூர்த்த காலம் போயிடுது 48 மினிட்ஸ், ஒவ்வொரு முகூர்த்தங்கிறது 48 மினிட்ஸ். அது போனாலே த்விகுணா சாபவே திருவன் 2 மடங்கு கொடுக்கணுமா தட்சிணை. ஸோ 100 ரூபா எடுக்கிற இடத்துல 200 ரூபா எடுக்கணும். ஒரு யாமம் கழிச்சு ஒரு முகூர்த்தம் கழிச்சு கொடுத்தா ஏகராத்திரியே வெதி ஒரு ராத்திரியே போயிடுது. நாளைக்கு வேணும்னு சொல்லிட்டா நம்ம ஒரு ராத்திரியே போயிடுது. அப்போது சதகுணா பவேத் சா என்னது அந்த தட்சிணை 100 மடங்கு கொடுக்க வேண்டும். ஒரு நாள் ராத்திரி கழிச்சு நாளைக்கு வான்னு சொன்னான்னா 100 மடங்கு கொடுக்கணும் தட்சிணையா. कर्मे कर्मणि पूर्णे च तत्क्षणे यदि दक्षिणा न दद्यात् ब्राह्मणेभ्यश्च दैवेन अज्ञानतः अथवा मुहूर्ते समअतीते तु द्विगुणा सा भवेत् ध्रुवम् एकरात्रे व्यतीते तु भवेत् शतगुणा च सा. त्रिरात्रे तत्शतगुणा सप्ताहे द्विगुणा ततः मासे लक्षगुणा प्रोक्ता ब्राह्मणानां च वर्तते संवत्सरे व्यतीते तु सा त्रिकोटिगुणा भवेत् कर्म तद् यजमानां सर्वं वै निष्फलं भवेत्. यजमानानां நானா 3 ராத்திரி 3 ராத்திரி ஆயிடுது, 3 நாள் போயிடுது. அதுக்கப்புறம் அந்த தட்சிணை கொடுத்தானா சதகுணா சதகுணா தத்துனா முன்னாடியே 100 மடங்காச்சு. அந்த 100 × 100 10,000 மடங்கு கொடுக்கணும் தட்சிணை. சப்தாகன்னு 7 நாள் 7 நாள் கழிஞ்சிருத்துனா ததகா த்விகுணக அந்த 10,000 × 2 20,000 மடங்கு அந்த தட்சிணை பெருகி போயிடும். மாசே லக்ஷகுணா புரோக்தா ஒரு மாதம் கழிச்சா 1,00,000 மடங்கு தட்சிணை கொடுக்கணும். பிராமணானாம்ச்ச வர்றது. இப்படி பிராமணாளுக்கு அந்த தட்சிணை ஜாஸ்தி ஆகிட்டே போயின்னு இருக்கு. சம்பத்சரே 1 வருஷம் ஆகிடுது. தட்சிணை மறந்தே விடுது, கொடுக்கறதுக்கே கூப்பிட்டான் கொடுக்கவே இல்லை, மறந்தே விட்டான். 1 வருஷம் கழிச்சு ஞாபகம் வருது. ஸோ அப்போ கொடுத்தா சா 3 கோடி குணா பவேத்து 3 கோடி மடங்கு அந்த தட்சிணையோட இன்ட்டு 3 crores போடணும் கொடுக்கணும். தத் யஜமானானாம் கர்மம் சர்வம் வை நிஷ்வலம் பவேத். அப்படி இல்லையா அந்த யஜமானுடைய அந்த கர்மம் எல்லாமே நிஷ்வலம் பலன் இல்லாமல் போய்விடும். இந்த அளவு கொடுத்தாதான் அந்த பலன் நிற்கும். இல்லை உடனே கொடுத்துட்டு சோழி முடிச்சிடுன்ற. ब्राह्मणानां च वर्धते संवत्सरे व्यतीते तु सा त्रिकोटिगुणा भवेत् कर्मणः यजमानानां सर्वं वै निष्फलं भवेत्. स च ब्रह्मस्वहारी च न कर्म अर्हः अशुचिः नरः दरिद्रः व्याधियुक्तश्च तेन पापेन पातकी. அடுத்த 3 லைன் சேர்த்து படிச்சிருங்க. 3 lines. ओके मैम. ओके. तत् गृहात् याति लक्ष्मीश्च शापं दत्त्वा सुदारुणं पितरः नैव गृह्णन्ति तद्दत्तं श्राद्धतर्पणम् एवं सुराश्च तत्पूजां तद्दत्ताम् अग्निराहुतिम्. ஓகே. ஸோ ஒரு சச்ச பிரம்மஸ்வாஹாரி ஸ்வார்னா சொத்து. பிரம்மஸ்வா பிராமணோட சொத்தை அபகரித்தவனுக்கு ஈக்குவல். அவன் தட்சிணை கொடுக்காம யாகம் பண்ணினான் என்றால் அப்போ அவனுக்கு பிராமணோட சொத்தை ஏன்னா கொடுக்க வேண்டிய சொத்தை இவன் கையில் வச்சுருக்கான். அப்போ அவளோட சொத்தை அபகரித்த மாதிரி ஆயிடுவன். ந கர்ம அர்ஹக அவன் காரியம் பண்ணுறதுக்கு அருகதை கிடையாது. ந கர்ம அர்ஹக அசுச்சிஹி சுத்தம் இல்லாதவன். அப்படிப்பட்ட ஒரு நரன் ஒரு மனிதன். தரித்திரக அவன் தரித்திரன் தான். எப்போ தட்சிணை கொடுக்கலையோ அவன் தரித்திரன். வியாதியுக்தஷ அவனுக்கு வியாதியெல்லாம் ஏற்படும். தேனை பாப்பேன் அந்த பாபம் ஏன் தட்சிணை கொடுக்கல அந்த பாபத்தினாலே அவன் வியாதியோடு அடைவான். பாத்தக்கின்னா என்னது வீழ்ச்சி. அவனுக்கு வீழ்ச்சி தான். தத்கிருஹாத் யாதி லக்ஷ்மி ஓடியே விடுவாள். அந்த வீட்டில் இருக்க மாட்டான். ஸோ லக்ஷ்மி அந்த கிரகாத் யாத்தி அவள் போய்விடுவாள். சாபம் தத்துவா சும்மா போக மாட்டலாம். இந்த வீடு ஒளி எழுந்து போகட்டும் ஐஸ்வர்யம் எழுந்து போகட்டும் அப்படின்னு ஒரு சாபத்தை கொடுத்துட்டு சூதாருணம் சாபம்
பயங்கர கொடுமையான ஒரு சாபத்தை கொடுத்துவிட்டு அவள் கிளம்பிடுவா. பிதரக நைவ கிரணந்தி, அதே மாதிரி தட்சிணை இல்லாத ஒரு இது ஸ்ராத்தம் பண்ணினானா அந்த பித்திருக்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். தத்தம் ஸ்ராத்த தர்ப்பணம், அந்த மனிதனால் கொடுக்கப்பட்ட ஸ்ராத்த தர்ப்பணத்தை அதே அவர்கள் பித்திருக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஏவம் சுராஷா, தேவர்களுக்கு சுவாகா சொல்லி கொடுத்தா கூட மந்திரத்தை சொன்னால் கூட தட்சிணை இல்லை. அதனால தேவர்களும் அவருடைய பூஜையை தத்தத்தாம், அவனால் கொடுக்கப்பட்ட அந்த பூஜையை அக்னிஹி ஆகுதிம், அக்னியில் கொடுக்கப்பட்ட அந்த ஆகுதியை தேவர்களும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். तद्गृहात्याति लक्ष्मीश्च शापं दत्त्वा सुदारुणं पितरः नैव गृह्णन्ति तत्तं श्राद्धतर्पणम् एवं शूराश्च तत्पूजां तत्ताम् अग्निः आहुतिम् दत्तं न दीयते दानं गृहीता नैव याचते उभौ तौ नरके यातः छिन्नरज्जौ यथा गतः न अर्पयेत् यजमानश्चेत् याचितश्चापि दक्षिणां भवेत् ब्रह्म स्व अपहारी कुम्भीपाकं व्रजेत् ध्रुवं वर्षलक्षं वसेत् तत्र यमदूतेन ताडितः. ஸோ தத்தம் ந தீயத்தே தானம். அப்போது கர்த்தா என்ன பண்ணணும், தத்தம் உனக்கு நான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். தானம் கொடுக்குறோம் வச்சே தத்தம் சொல்லி கொடுக்கணும். கன்னியாதானம் அப்படி தானே பண்ணுவான், தத்தம் உனக்கு நான் கொடுத்தேன்னு சொல்லி கொடுக்கணும். அப்படி கொடுக்கணும் ஒரு கர்த்தா. அதே மாதிரி கிரகீதாவனே என்ன சொல்லணும், நான் ஏற்றுக்கொண்டேன் அப்படின்னு ஏற்கணும். கிரகீதம்னு அவன் சொல்லணும். இவன் தத்தம்னு சொன்னால் அவன் கிரகீதம் அப்படி சொல்லணும். அப்படி சொல்லலை நைவ யாச்சதே, அப்படி அவன் கேட்டு பெறவில்லை என்றால், ஸோ கேட்குறவன் கேட்டு பெறின பிராமணன் கேட்டு வாங்குற அருகதை உடைய அவன் கேட்டு வாங்கினான். இவன் தத்தம்னு சொல்லி கொடுக்கணும். ரெண்டும் நடக்கலை. உபௌத்தவு நரக்கே யாத்தக, 2 பேர் நரகத்துக்கு போயிடுவான்றான். ஸோ யாத்தக அங்கே போய் சின்ன ரஜ்ஜவ் யதா கட்டக, ஒரு கயத்தில் கட்டி வச்ச பானை அந்த உரியிலேருந்து படக்குன்னு அது கயிறை அருந்து அந்த பானை விழுந்து சின்ன பின்னமாக போகிற மாதிரி இவா 2 பேரும் நரகத்தில் போய் சூர்ணமாகி போயிடுவா அப்படின்னு சொல்கிறாருங்க. ந அர்ப்பயேத் எஜமானக சேத்து, அதாவது தட்சிணாம் யாச்சிதாபி, அதே மாதிரி இருக்கணும். தட்சிணை கேட்குறான் பிராமணன் தட்சிணை கொடுங்கோ அப்படின்னு யாச்சித்தக அவன் கேட்டான். சாபி அப்படி இருந்த போதிலும் எஜமானஷ நற்பயது கொடுங்கோன்னு கேட்டு இவன் கொடுக்கல எஜமானன். அப்போது பிரம்மஸ்வ அபகாரி பவேத்து, அப்போ அவனுக்கு என்ன பண்ணுறன்னா பிராமணனோட சொத்தை அபகரித்தவன். அவன் கேட்டான், இவன் கொடுக்கலை, அதனால பிராமணனோட சொத்தை அபகரித்தவன் ஆகிறான் இந்த நரன், இந்த மனிதன். கும்பிபாகம் ரஜய துருவம், இருக்கிறதுலே கஷ்டமான நரகம் கும்பிபாகம் தான். அதில் எல்லா நரகத்தோட காம்பினேஷன் இருக்காங்க. ஸோ அந்த கும்பிபாக நரகத்துக்கு அந்த மனிதன் கண்டிப்பாக போவான். எத்தனை வருஷம், லட்ச வருஷம் அங்கே இருப்பான். வசே தத்திர யமதூத்தேன தாடித்தக, யமதூதர்கள் அடித்து கும்பிபாகத்தில் 1,00,000 வருஷம் அங்கே இருப்பான். கேட்டும் பணம் கொடுக்கலை, தட்சிணை கேட்டும் இவன் கொடுக்கலை. அதனால दत्तं न दीयते दानं गृहीता नैव याचते उभौ तौ नरके यातः छिन्नरज्जौ यथा गतः न अर्पयेत् यजमानः चेत् याचितश्चापि दक्षिणा भवेत् ब्रह्मस्व अपहारी कुम्भीपाकं व्रजेत् ध्रुवम् वर्षलक्षं वसेत् तत्र यमदूतेन ताडितः. ततः भवेत् स चाण्डालः व्याधियुक्तः दरिद्रकः पादयेत् पुरुषात् 7 पूर्वां च 7 जन्मतः इत्येवं कथितं विप्र किं भूयः श्रोतुमिच्छसि. புருஷான் சப்தான்னு படிங்க, புருஷாத்துன்னு படிக்கூடாது, புருஷான் சப்தா அந்த இடத்துல. யா ததோ பவேச சாண்டாலக. அதுக்கப்புறம் என்ன அவன், இவனுக்கு 1,00,000 வருஷம் கழிச்சுட்டு சரி நேரம் மனிதனாக வரமாட்டான், சாண்டாள ஜென்மம் எடுப்பான். சாண்டாளனா லாஸ்ட் இருக்கிற கீழே அப்படி ஆவான், பிறப்பு எடுப்பான். வியாதியுக்தாக தரித்திரக்காக, தரித்திரமாக வியாதி பிடிச்சி அப்படி ஒரு சாண்டாள ஜென்மம் அவனுக்கு கிடைக்கும். பாத்தையேத்து 7 புருஷான் பூர்வான்,
முன்னாடி தனக்கு முன்னாடி பித்திருக்களாக போய் உக்காண்டிருக்கிற 7 ஸ்டெப்பு 7 வம்சத்தை அவன் வந்து அவளை கீழே விட்டுருவன். இப்போ ஒருவேளை அவனுக்கு வந்து மேலே இருக்கிற பித்திருக்களுக்கு அடுத்த ஜென்மம் அவனுடைய கர்மப்படி அவனுக்கு ஒரு மனிதனாக பிறக்கணும்னு சொன்னால் இவன் பண்ணின பாவத்தால் அவன் ஒரு அனிமலாக பிறப்பான். இப்படி அவன் விழ வைப்பான் தன்னுடைய முன்னோர்கள் 7 வம்ச பரம்பரையை அவன் கீழே விழுத்துவன். அதே மாதிரி சப்த ஜென்மத்தக அவனுடைய ஜென்மத்துக்கு அப்புறம் ஒரு 7 பேர் 7 பின்னாடி வரக்கூடிய 7 ஜென்மத்தை 7 வம்சத்தாரையும் அவன் கீழே வீழ்த்திடுவான் பித்திருக்களை. இத்தியேவம் கதிதம் பிப்ரா நீங்கள் யார் நாரதரை கூப்பிட்றாரு. நாரதரே இத்தியேவம் கதிதம் உனக்கு சொல்லிட்டேன்ப்பா இந்த தட்சிணாவோட கதையெல்லாம் சொல்லிட்டு பூயக கிம் ஸ்ரோத்து இச்சசி இன்னும் வேற என்ன கேட்க விரும்புகிறாய்ன்னு கேட்குறார் நாராயணர். ततो भवेत् स चाण्डालः व्याधियुक्तः दरिद्रकः पादयेत् पुरुषान् सप्त पूर्वान् सप्त जन्मतः इत्येवं कथितं विप्र किं भूयः श्रोतुमिच्छसि. नारद उवाच यत्कर्म दक्षिणाहीनं कः भुङ्क्ते तत्फलं मुने पूजा विधिं दक्षिणायाः पुरा यज्ञकृतं वद. தட்சிணாஹீனம் எத்கர்ம நாரதர் கேட்குற அடுத்த கேள்வி. சரி தட்சிணை கொடுக்கல ஒரு கர்மம் நடந்து போச்சு அந்த காரியம் அதோடைய தத்பலம் கஹபுங்தே. சரி அதுக்கு ஏதோ ஒரு பலன் இருக்குது இவனுக்கு கிடைக்காது அந்த பலன் இவனுக்கு கிடைக்காது செய்த கர்த்தாக்கு கிடைக்காது. ஆனால் அந்த பலன் யாருக்கு போகும்னு கேட்குறேன். ஸோ அது பலன்னு ஒன்று வருமே ஒரு ரிசல்ட்னு ஒன்று இருக்குமே யாகம் பண்ணுற கருத்துக்கு அந்த கர்மத்தை யார் அனுபவிக்கிறார்கள் ஹே முனிவரே நாராயணரே சொல்லுங்க. பூஜா விதியும் தட்சிணாயம் அது மட்டும் சொல்ல வேண்டாம் எனக்கு பூஜை எப்படி பண்ணணும் தட்சிணாவோட பூஜை எப்படி பண்ணணும் சோஸ்திரமெல்லாம் கேட்பார் இல்லையா. ஸோ புறா யஜ்ஞகிருத்தம் வத ஸோ முன்னாடி யஜ்ஞர் பண்ணியிருக்கார் இல்லையா அந்த பூஜையெல்லாம் தட்சிணாவோட பூஜையெல்லாம் அதெல்லாம் எனக்கு டீட்டெயிலாக சொல்லுங்கன்னு கேட்குறேன். नारद उवाच यत्कर्म दक्षिणाहीनं कः भुङ्क्ते तत्फलं मुने पूजा विधिं दक्षिणायाः पुरा यज्ञकृतं वद. श्रीनारायण उवाच कर्मणः अदक्षिणस्य एव कुत एव फलं मुने स दक्षिणे कर्मणि च फलमेव प्रवर्तते अदक्षिणं च यत्कर्म तद्भुङ्क्ते च बलिः मुने बलये तत्प्रदत्तं च वामनेन पुरा मुने. சரி இவர் சொல்கிறார் தட்சிணை இல்லாட்ட கர்மத்துக்கு பலனே கிடையாதுன்னு சொன்னேன் அப்புறம் யார் புங்க்தேன்னு என்ன கேள்வின்னு கேட்குறாரு இப்போ நாராயணன். ஸோ தட்சிணை கொடுக்காட்டனா அந்த கர்மத்துக்கு பலனே இல்லைன்னு சொல்லிட்டேன் அப்புறம் அந்த பலன் யாருக்கு போகிறதுன்னு நீ என்ன கேள்வி கேட்குறேன். குத்தையேப்பா பலமுனே எங்கேருந்துப்பா பலனு கேட்குறாரு நாரதரை பார்த்து. தட்சிணே கர்மணீச்ச பலமேவ பிரவர்த்தி தட்சிணை கொடுத்தா தான் அந்த கர்மத்துக்கு பலன் நடக்கிறது பிரவர்த்தத்தை என்னது ஏற்படுகிறது. ஸோ தட்சிணை கொடுத்தா தான் பலனே இல்லாட்ட பலனே கிடையாது. அதட்சிணம் ச யத்கர்ம தத்புங்க்தே ச பலிஹி முனே. ஸோ ஆனால் இதே சொல்கிறார் கேள்வி கேட்டுட்டு அவர் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்கிறார். இப்போ என்ன சொல்கிறார் தட்சிணை இல்லாத ஒரு கர்மம் நடந்தால் அதோட பலன் யாருக்கு போகிறதுன்னா பலி சக்கரவர்த்திக்கு போகிறதுன்ற. யார் பலி 3 திருவிக்ரம அவதாரத்தை எடுத்தார் இல்லையா வாமனரா வந்து அந்த பலி சக்கரவர்த்தி. ஸோ அந்த பலி சக்கரவர்த்தியை அதை அனுபவிக்கிறார். தட்சிணை இல்லாத பல கர்மத்தையுடைய பலனை அந்த பலிராஜா அனுபவிக்கிறார். பலையே தத் பிரதத்தம் ச வாமனேன புராமுனே. ஸோ பலி சக்கரவர்த்திக்கு அது வாமனரால் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த பலையன பலி சக்கரவர்த்திக்கு அது தத் பிரதத்தம். இந்த மாதிரி யாரெல்லாம் தட்சிணை இல்லாமல் கர்மம் பண்ணுறோம் அது ஒரு பலனை நீ வச்சுக்கோ அப்படின்னு வாமனராக இப்போ ஏற்பட்ட அந்த விஷ்ணுவால் கொடுக்கப்பட்டது ஹே நாரதா. श्री नारायण उवाच कर्मणः अदक्षिणस्य एव कुत एव फलं मुने स दक्षिणे कर्मणि च फलम् एव प्रवर्तते अदक्षिणं च यत्कर्म तद्भुङ्क्ते च बलिः मुने बलये तत्प्रदत्तं च वामनेन पुरा मुने. अश्रोत्रियः श्राद्धद्रव्यम् अश्रद्धादानमेव च वृषलीपतिविप्राणां पूजाद्रव्यादिकं च यत् असद्विजैः कृतं यज्ञम् अशुचेः पूजनं च यत् गुरौ अभक्तस्य कर्म फलेर्भुङ्क्ते न संशयः. दक्षिणाय இல்லை ஆஸ்ரோத்ரியக ஸ்ராத்த திரவியம்
அதான் ஸ்ரோத்ரியன்னு சொன்னான்னா வேதமெல்லாம் நல்லா படித்தவருக்கு ஸ்ரோத்ரியன்னு சொல்லலாம் இல்லையா. ஸ்ரோத்ரியமாக பிரம்மனிஷ்டம் அந்த மாதிரி ஒரு குருவை தான் அடையணும்னு சொல்லி உபனிஷதமெல்லாம் சொல்கிறது. ஸ்ரோத்ரியம்னா வேதத்தில் ஞானம் இருக்கணும், அப்புறம் பிரம்மனிஷ்டம் பிரம்மத்தில் நிலை பெற்று இருக்கணும். அப்பேற்பட்ட குரு அடையிறது தான் முக்கியமாக பார்க்கணும் ஒரு சிஷ்யனோட வேலைன்னு சொல்கிறது. உபனிஷதம் எல்லாமே அப்படி தான் சொல்கிறது. ஸோ அஸ்ரோத்ரியக வேத படிப்பே இல்லை. ஸ்ராத்த திரவியம், ஸோ அவனுக்கு போய் ஸ்ராத்த திரவியம் படிக்காதவனே ஒரு வேத பிராமணன் இல்லாத ஒரு பிராமணனை கூப்பிட்டு ஸ்ராத்தம் பண்ண வச்சானா அதுக்கு பலன் கிடையாதுன்றாருங்க. ஸோ அப்புறம் அஸ்ரோத்ரியக ஸ்ராத்த திரவியம், அந்த அஸ்ரோத்ரியம் இல்லாதவனுக்கு ஒரு ஸ்ராத்தத்தோட திரவியத்தை கொடுத்தாலோ, அஸ்ரத்தா தானமே வச்சா ஸ்ரத்தையே இல்லாமல் ஒரு காரியம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அது தானம் பண்ணுறது, துளி கூட ஸ்ரத்தை இல்லை பண்ணணுமே கடமையே அப்படிங்கிற மாதிரி வேண்டாத வெறுப்பாக கொடுக்கக்கூடிய தானமும், விஷலீபதி விப்ராணாம், விஷலீபதிங்கிறது விஷலிங்கிற ஒரு சூத்திர பெண்ணை கல்யாணம் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய பிராமணன் விஷலீபதி இல்லையா. ஸோ விப்ராணாம் அப்படிப்பட்ட பிராமணன் வித் ஒய்ஃப் அஸ் சூத்ரா பூஜா திரவியாதிக்கம் செய்யத்து. ஸோ அப்படிப்பட்ட அந்த அந்த விஷலீபதியுடைய அந்த இதோ தானமோ பூஜா திரவியாதிக்கம் பூஜையோட திரவியங்களோ இதெல்லாம் எத்து ஆசத்விஜைஹி கிருதம், அதாவது அசத்துன்னு நல்ல பிராமணனிலே ஒரு உயர்ந்த பிராமணன் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு பிராமணால் செய்யப்பட்ட யஜ்ஞம், இந்த மாதிரி நல்ல ஒரு வேதவித்தா இல்லை அவனை ஏனோ தானோ ஒரு யாகத்தை பண்ணுறான், அவனால் செய்யப்பட்ட யாகம். அசுச்சேகே பூஜனம், ஒரு நல்ல மனுஷனிலே அவரை உட்காந்து வச்சு பூஜை பண்ணி பூஜையாமின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு பாத இது பண்ணுறதோ பாத சேவை பண்ணுறதோ அந்த மாதிரி செய்யப்பட்ட எல்லாமே குரவ் அபக்தஸ்ய, அதாவது குருவிடம் பக்தி இல்லாதவன் செய்யக்கூடிய கர்மம். இது எல்லாமே லிஸ்ட்டு வரிசையாக. ஸோ இந்த குருவுக்கிட்ட பக்தி இல்லாமல் செய்யக்கூடிய ஒரு கர்மமோ பலிஹி புங்தேன சம்சயம், இதோடு பலன்கள் எல்லாம் நல்லதோ கெட்டதோ எல்லா பலன்களும் பலிக்குத்தான் போய் சேரும். ஸோ இந்த ஸ்ராத்ததிரவியம் கொடுத்தானா அந்த தானத்துக்கு ஒரு பலன் இருக்கும், ஆனால் ஸ்ரத்தை இல்லாமல் பண்ணுறான், அதனால அந்த பண்ணுறவனுக்கு தானத்தோட பலன் கிடையாது. ஆனால் அந்த தானங்கிற ஒரு புண்ணிய காரியத்துக்கு ஒரு பலன் இருக்கணுமே, அந்த பலன் எல்லாமே முன்னாடி வாமனர் பலிக்கு உனக்கு வரட்டும்னு சொல்கிறதுனால இந்த மாதிரி பண்ணுற இதெல்லாம் அந்த கர்த்தாக்கு போகாது, பட் இட் வில் கோ டு பலி அப்படிங்கிற. அஸ்ரோத்ரியः ஸ்ராதத்ரவ்யம் அஸ்ரதாதானமேவ ச விஷலீபதி விப்ராணாம் பூஜா திரவ்யாதிகம் சயத் அசத்விஜைஹி கிருதம் யஜ்ஞம் அசுச்சேஹே பூஜனம் சயத் குரௌ அபக்தஸ்ய கர்ம பலிஹி புக்தேன சம்சயः. ராதே கிருஷ்ணா. दक्षिणायाः च यद्ध्यानं स्तोत्रं पूजा विधिक्रमं तत्सर्वं कण्वशाकोक्तं प्रवक्ष्यामि निशामय पुरा सम्प्राप्यतां यज्ञः कर्मदक्षां च दक्षिणां मुमोह अस्याः स्वरूपेण तुष्टाव कामकातरः. ஓகே. இப்போ தட்சிணாயாகாச்ச போய தியானம், இப்போ தியானம் பண்ணுற தியான ஸ்லோகம் இருக்குது, சோஸ்திரங்கள் இருக்குது, எல்லாருக்கும் அப்படி இருக்கு இல்லையா. அது மாதிரி இப்போது தட்சிணாதேவியோடைய தியான ஸ்லோகம், அப்புறம் சோஸ்திரம், பூஜா விதி கிரமம், அவளுக்கு எப்படி பூஜை பண்ணுறோம் இந்த கிரமம், தத் சர்வம் கண்வஷாக்கா உக்தம். கண்வர்ங்கிற ஒரு ரிஷி எழுதி வச்சிருக்கார். கண்வஷாக்கைன்னு வேதத்தில் கண்வஷாக்கை, ஒரு ரிஷிகளும் ஒரு ஷாக்கை. ஸோ அந்த கண்வஷாக்கையில் சொல்லப்பட்டிருக்கு தத் சர்வம், அது எல்லாமே என்ன பூஜை என்ன தியானம் எல்லாம் சொல்லிருக்கு. பிரபக்ஷாமி, அதை நான் சொல்கிறேன், நிஷாமைய கேளு. புறா இல்லை கர்மதட்சிணாம்ச தட்சிணா, கர்மதக்ஷான ஃபிட்டுன்னு அர்த்தம். ஸோ கர்மத்தில் ஃபிட்டாக இருக்கக்கூடிய தட்சிணாம். ஸோ கர்மத்துக்கு ஃபிட்டாகிறது ஒரு தட்சிணை கொடுத்தா தான் ஃபிட்டு அந்த கர்மம். ஸோ அந்த கர்மத்துக்கே ஃபிட்டாக இருக்கக்கூடிய தட்சிணாவை புறா சம்பிராபிய, முன்னாடி அடைந்த அந்த யஜ்ஞர் தாம் யஜ்ஞக, அந்த தட்சிணாவை அடைந்த யஜ்ஞர் அஸ்யாகா ஸ்வரூபேன, அவளோட ஸ்வரூபம் அவ்வளோ அழகாக இருக்குது. முதல்ல பிரம்மா நாராயணர் வந்து பிரம்மாட்ட ஒப்படைச்சார். பிரம்மாட்டிருந்து இவர் வாங்கிட்ட உடனே அவளுடைய சொரூபத்தினால காமகாத்தரக, ரொம்ப ஆசை மேலிட்டவராக, அவள் மேலே ரொம்ப இது வந்து ஆசையை மேலிட்டு முமோக அப்படியே மயக்கடைகிறவளுக்கு மூர்ச்சி அடைந்தார்னே போட்டோம் நம்ம. ஸோ அப்படி மூர்ச்சி அடைகிறவர்கள் அவளுடைய அழகை பார்த்து துஷ்டாவன ஸ்துதி பண்ணினார். ஸோ முதல்ல தட்சிணாதேவியை யார் பூஜை பண்ணினான்னா அவளுடைய சொந்த கணவனான யஜ்ஞரே பூஜை பண்ணியிருக்கார். दक्षिणायाः च यद्ध्यानं स्तोत्रं पूजा विधिक्रमं तत्सर्वं कण्वशाखा उक्तं प्रवक्ष्यामि निशामय
उवाच पुरा गोलोक गोपीत्वं गोपीनां प्रवरावरा राधा समातत्सखी च श्रीकृष्ण प्रेयसी प्रिया कार्तिकी पूर्णिमायां तु रासे राधा महोत्सवे புறா கோலோக கோபித்துவம். இது யக்ஞரோட ஸ்தோத்திரம் இது. ஸோ இந்த ஸ்தோத்திரம் இங்கே ஆரம்பிக்கிறது, தட்சிணா ஸ்தோத்திரம் இங்கே ஆரம்பிக்கிறது 80 வரைக்கும் இந்த ஸ்தோத்திரம் தான் போகிறது, 80வது ஸ்லோகம் வரைக்கும். ஸோ புறா கோலோக கோபித்துவம் யக்கர் சொல்கிறார். நீ முன்னாடி யார் சுஷீலா தானே தட்சிணாவாக வந்திருக்கா. ஸோ சுஷீலாவாக நீ இருந்த, கோலோகத்தில் கோபியாக இருந்த. கோபினாம் பிரபராவரா, ஏன்னா ராதிகாக்கே ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட் அவன். ஸோ கோபிகளிலே முக்கியமானவளாக வரம் பொருந்தியவளாக சிறந்தவளாக இருந்தாய். ராதா சமா, ராதை மாதிரி இருப்பேன். ராதையோட அளவுக்கு உனக்கு ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸு. அவளுடைய சகி வேறு, தத் சகீச்சம், அவளுடைய ஃப்ரெண்டு வேறு நீ. ஸ்ரீகிருஷ்ண பிரேயசி பிரியா, ஸ்ரீகிருஷ்ணனுக்கு ரொம்ப விருப்பமான கோபிக்கையாக இருந்தாய், ரொம்ப பிரியமானவளாக பிரியாவாக நீ இருந்தாய். கார்த்திகை பூர்ணிமாயாம் தூ, கார்த்திகை மாதத்தில் உள்ள பௌர்ணமி அன்னைக்கு ராசே, அந்த ராசமண்டலத்தில் ராசே ராதா மகோத்சவே, ராதாவோட விளையாடக்கூடிய அந்த மகோத்சவமான ராசமண்டலத்தில் கார்த்திகை பௌர்ணமியில் நடக்கக்கூடிய அதில் ஆபிர்பூதா சேர்த்து வாசிக்கலாம். ஓகே. पुरा गोलोक गोपीत्वं गोपीनां प्रवरावरा राधा समातत्सखी च श्रीकृष्ण प्रेयसी प्रिया कार्तिकी पूर्णिमायां तु रासे राधा महोत्सवे. फोर आविर्भूता दक्षिण अंसात् लक्ष्म्याश्च तेन दक्षिणा पुरा त्वं च सुशील आख्याता शीलेन शोभने लक्ष्मी दक्ष अंसभागात् त्वं राधा शापात् च दक्षिणा गोलोकात् त्वं परिभ्रष्टा मम भाग्यात् उपस्थिता. ஸோ ஆவிர்பூதா, நீ அந்த சமயத்தில் கார்த்திகை பௌர்ணமிக்கு தான் நீ ஏற்பட்டாய். தட்சிணா அம்சாத்து லக்ஷ்மியாஷ்ட, லக்ஷ்மியோடைய அம்சமாக வலது பக்கத்துலேருந்து ரைட் சைட்லேருந்து, லக்ஷ்மியோட ரைட் சைடு தட்சிண அம்சான்னு இந்த ரைட் சைடு. ஸோ ரைட் சைட்லேருந்து நீ லக்ஷ்மியோட இதுலேருந்து தோன்றினை, தேன தட்சிணா, அதனால தான் உனக்கு தட்சிணானே பேர், அவளோட ரைட் சைட்லேருந்து வந்ததுனால. புராத்துவம் சுஷீலா ஆக்கியா, நீ முன்னாடி கோலோகத்தில் இருக்கும்போது உன் பேர் சுஷீலா. ஷீலேன கியாத்தா, உன்னுடைய ஷீல, உன்னுடைய ஒழுக்கத்துக்குனால உனக்கு ரொம்ப பெயரும் புகழ் ஏற்பட்டது. கியாத்தான இந்த புகழோடு இருந்தாய் நீ. சோபனே, சோபனமானவளே. கோலோகா தோம் பரிபிரஷ்டா, நீ அந்த கோலோகத்திலேருந்து சுஷீலாவாக இருந்ததுலேருந்து பரிபிரஷ்டமாகி ஏன்னா கிருஷ்ணனோடு சேர்ந்து பார்த்துட்டா ராதிகா கோபம் வந்துடுத்து, பூலோகத்துக்கு போன்னு சபிச்சுட்டா. அதனால நீ அங்கேருந்து விழுந்துட்ட, பரிபிரஷ்டா. லக்ஷ்மி தட்ச அம்சபாகாத்து, மீண்டும் லக்ஷ்மியுடைய வலது அம்சத்திலிருந்து ராதா ஷாபாச்ச, ராதையோட சாபத்தினால லக்ஷ்மியோட அம்சத்திலிருந்து மீண்டும் மம பாக்யாத், என்னுடைய பாக்கியத்தினால. ஸோ என்னுடைய பாக்யார் லக்ஷ்மி எக்கர் பொழுதுன்ருக்கார். ஸோ என்னுடைய பாக்கியம் நீ எனக்கு மனைவியாக வரணும்னு ஒரு யோகம் இருந்திருக்கு எனக்கு. அதனால என்னுடைய பாக்கியத்தினால தட்சிணா உபஸ்திதா, தட்சிணாவாக நீ என்கிட்ட வந்து சேர்ந்தாய் அப்படின்னு சோஸ்திரம் பண்ணுறாருங்க யக்ஞர். आविर्भूता दक्षिण अंसात् लक्ष्म्याः च तेन दक्षिणा पुरा त्वं च सुशीला आख्याता शीलेन शोभने लक्ष्मी दक्ष अंसभागात् त्वं राधा शापात् च दक्षिणा गोलोकात् त्वं परिभ्रष्टा मम भाग्यात् उपस्थिता. कृपां कुरु महाभागे मामेव स्वामिनं कुरु कर्मिणां कर्मणां देवी त्वमेव फलदा सदा त्वया विना च सर्वेषां सर्वं कर्म च निष्फलं त्वया विना तदा कर्म कर्मिणां च न शोभते. கிருபாங்குரு மகாபாகியமுடலே என்கிட்ட கிருபை காட்டு. ஸோ ஏற்கனவே இப்படி சோஸ்திரம் பண்ணுறேன். மாமேவ சுவாமினம் குரு, உன்னுடைய சுவாமியாக என்னை நீ ஏற்றுக்கொள்ளு. கர்மணாம் தேவி, கர்மிகள்னு யார்? கர்மம் செய்யக்கூடியவர்கள் கர்த்தாக்கள்னு சொல்லு. ஸோ அந்த கர்த்தாக்களுடைய கர்மங்களுக்கு எல்லாம் ஹே தேவி தொமேவ ஃபலதா, நீதான் பலன் கொடுப்பவள். சதா ஆல்வேஸ் நீ தான் பலன் கொடுக்குற. கர்த்தாக்கள் யாரெல்லாம் காரியம் பண்ணுறாலோ அவளுக்கு பலனை நீ அளிக்கிற. துவயா வினா, நீ இல்லாவிட்டால் சர்வேஷாம் சர்வம் கர்ம,
எல்லார் பண்ணக்கூடிய எல்லா காரியங்களுமே நிஷ்பலம். எல்லா காரியமே நிஷ்பலமாயிடும். நீ இல்லாட்டினா எல்லா காரியமும் நிஷ்பலமாயிடும், பலன் இல்லாமல் போய்விடும். துவயாவினா ததா கர்மினாம் கர்ம, நீ இல்லாமல் கர்மிகள்னாலே கர்த்தாக்கள்னு அர்த்தம், காரியம் செய்யக்கூடியவர்கள். ஸோ அவர்களுடைய கர்மங்கள் நச்ச சோபத்தே, அது சோபனமே ஆகாது, அது சோபிக்கவே செய்யாது. कृपात् कुरु महाभागे भागेव स्वामिनं कुरु कर्मिणां कर्मणां देवी त्वमेव फलदा सदा त्वया विना च सर्वेषां सर्वं कर्म च निष्फलं त्वया विना तथा कर्म कर्मिणां च न शोभते. ब्रह्म विष्णु महेशाश्च दिक्पाल आदय एव च कर्मणश्च बलं दातुं न शक्ताः च त्वया विना कर्मरूपी स्वयं ब्रह्मा फलरूपी महेश्वरः यज्ञरूपी विष्णुः अहं त्वं येषां साररूपिणी. ஓகே. ஸோ பிரம்மா விஷ்ணு மகேஷாச்சா, பிரம்மா விஷ்ணு மகேஷன் யார்? சிவன். ஸோ எல்லாருமே திக்பாலர், அது தவிர திக்பாலர் எல்லாம் இருக்கா இல்லையா, வருணன் குபேரன் எல்லாம் இருக்காளே. ஸோ அவர்களும் ஆதே ஏவச்சா, அவள் எல்லாருமே கர்மணஷ்ட ஃபலம் தாத்தும் ந சக்தாகா. ஸோ கர்மணஷ்ட ஃபலம் தாத்தும், அந்த கர்மத்துக்கு பலனை கொடுப்பதில் ந சக்தாகா, பலன் கொடுக்க முடியாது. அவளுக்கு யாருக்குமே அந்த தகுதி கிடையாது. துவயாவினா, நீ இல்லாவிட்டால் யாருக்குமே கர்மத்தோட பலன் கொடுக்க முடியாது. கர்மரூபி ஸ்வயம் பிரம்மா, கர்மமே வடிவானவர் பிரம்மா. ஏன்னா அவர் தானே சிருஷ்டிகர்த்தா. ஸோ அவர் காரியம் பண்ணிகிட்டே இருக்கணும். டெய்லி தூங்கி இருந்தால் நம்மள மாதிரி அவர் வேலை பண்ணுறோம். ஸோ அதனால கர்மரூபமாகவே இருக்கிறார் பிரம்மா. பலரூபி மகேஸ்வரக. ஸோ எதை கேட்டாலும் ஆசுதோஷின்றோம் சிவனை. ஸோ உடனே பலன் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கக்கூடியவராக யார் சிவன் இருக்காருனாலும், விஷ்ணு யஜ்ஞரூபி அகம். ஸோ யஜ்ஞரூபியான விஷ்ணுவே நான் இருக்கேன். ஏன்னா யஜ்ஞர் தானே, யஜ்ஞரூபியார் யஜ்ஞராகமூர்த்தின்றோம். பகவான் விஷ்ணுவே தான் யஜ்ஞராக அவதாரம் எடுக்கிறாருன்னு எடுக்கணும். யஜ்ஞரும் அவருடைய ஒரு அவதாரம் தானே இது. ஸோ விஷ்ணுவே யஜ்ஞரூபமாக நான் வந்திருக்கேன். துவம் ஏஷாம் சாரரூபிணி. ஸோ எல்லாருக்குமே அந்த சாரமாக பின்னாடி இருந்து அவளை செய்ய வைக்கிறது நீ தான். ஸோ பலனை நான் கொடுக்குறேன்னா அது வேறு யாரும் கொடுக்க முடியாது, நீ தான் கொடுக்கணும். எங்கள் மூலமாக கொடுக்கணும். தவிர அவள் தனியாக தட்சிணை இல்லாட்டனா, தட்சிணாங்கிற அந்த இது இல்லாட்டனா, ஒரு பவர் இல்லாட்டா அவளால் கொடுக்க முடியாது. ब्रह्म विष्णु महेशाश्च दिक्पाल आदय एव च कर्मणश्च फलं दातुं न शक्ताः च त्वया विना कर्मरूपी स्वयं ब्रह्मा फलरूपी महेश्वरः यज्ञरूपी विष्णुः अहं त्वं येषां साररूपिणी. फलदातृ परं ब्रह्मा निर्गुणा प्रकृतिः परा स्वयं कृष्णश्च भगवान् स च शक्तः त्वया सह त्वमेव शक्तिः कान्ते मे शश्वत् जन्मनि जन्मनि सर्वकर्मणि शक्तो अहं त्वया सह वरानने. ஸோ ஃபலதாத்ரு பரம் பிரம்ம, அதாவது ஃபலதாத்ருன்னா பலத்தை கொடுக்கக்கூடியவர். பரம்பிரம்ம, பிரம்மம் சாட்சாத் பரபிரம்மம். அவருடைய சக்தியை தானே நம்ம படிச்சுட்டு இருக்கோம். இந்த மாயாங்கிறத தானே படிச்சுருக்கோம். தெய்வ பாகத்தை என்ன படிக்கிறோம்? பகவானுடைய சக்தியை படிச்சுட்டு இருக்கோம் நம்ம இப்போ. ஸோ அந்த பலதாத்ரு பரபிரம்மம், அதை பலன் கொடுக்கக்கூடிய பரபிரம்மமாகட்டும், இல்லை பராப்பிரகிருதி நிர்குண வடிவமாக பராப்பிரகிருதி என்று சொல்லக்கூடிய மூலப்பிரகிருதியாக இருக்கட்டும், ஸ்வயம் பகவான் கிருஷ்ணச்ச, பகவான் சாட்சாத் பகவான் கிருஷ்ணராக இருக்கட்டும், ஸ்வயா சக சச்ச சக்தக, இவா எல்லாருமே நீ இருந்தால்தான் அவர்களுக்கு சக்தியே உண்டு. அதாவது சக்தியோடு உடையவர்களாக இருந்தால் தான் அவளுக்கு எல்லாமே காரியமே செய்ய முடியும், இல்லாட்டா அசங்க கூட முடியாது. அதனால் எல்லாருமே பலன் தருவதில் நீ இல்லாமல் ஒன்றுமே முடியாது. சாட்சாத் கிருஷ்ணராக இருக்கட்டுமே, உன்னோடு கூட இருந்தால்தான் அவளுக்கு சக்தியே இருக்குது. துவமேவ சக்தி, நீ தான் அவளுக்கு எல்லாருக்குமே சக்தி. ஹே காந்தே. ஸோ இவர் தன்னோட ஒய்ஃபை தட்சிணான்னு சொல்லாமல் எல்லாருடைய சக்தியாக இருக்கக்கூடியவளாகவே ஸ்தோத்திரம் பண்ணுறாருங்க. ஸோ காந்தே, என்னுடைய காந்தா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றார். மே சஸ்வத் ஜென்மனி, நீ என்னுடைய ஜென்மத்துக்கும் நீ என் கூடயே இருக்கணும். நீ என்னுடைய காந்தாவாக, என்னுடைய மனைவியாக நீ இருக்கணும். சர்வ கர்மானு சக்தோகம், அப்போ எனக்கு எல்லா காரியங்களுக்கும் நான் சக்தி உடையவனாக இருப்பேன். துவயா சக வரானனே, சிறந்த முகத்தை அழகிய முகத்தை உடையவளே, உன்னோடு கூட இருந்து எல்லா காரியமும் என்னால் செய்ய முடியும். ஏன்னா எனக்கு அந்த சக்தி கொடுப்பவளே நீதான் சொல்கிறேன்.
ब्रह्मा निर्गुणा प्रकृतिः परा स्वयं कृष्णश्च भगवान् स च शक्तः त्वया सह त्वमेव शक्तिः कान्ते मे शश्वज्जन्मनि जन्मनि सर्वकर्मणि शक्तः अहं त्वया सह वरानने इत्युक्त्वा च पुरः तस्थौ यज्ञ अधिष्ठातृदेवता तुष्टा बभूव सा देवी वेजेतं कमलाकला इदं च दक्षिणास्तोत्रं यज्ञकाले च यः पठेत् फलं च सर्वयज्ञानां प्राप्नोति न अत्र संशयः. ஸோ இந்த ஸ்லோகம் முடிஞ்சுது. சோஸ்திரம் பண்ணி முடிச்சுட்டாரு யக்கர். ஸோ இவ்வாறு சொல்லிவிட்டு இந்த சோஸ்திரத்தை பண்ணிவிட்டு புரக தஸ்தவ் தட்சிணாதேவிக்கு முன்னாடி நின்றார். யஜ்ஞ அதிஷ்டாத்ரு தேவதா, யஜ்ஞத்துக்கெல்லாம் அதிஷ்டானமான ஆதாரமான அந்த தேவனாகப்பட்ட யஜ்ஞர் அவ முன்னாடி நின்னார். துஷ்டா பபுவ சாதேவி, அவள் ரொம்ப சந்தோஷப்பட்டாள். அவளோட சோஸ்திரம் கட்டுறனா எல்லா தேவர்களுமே சந்தோஷம்தான். ஸோ அவள் சந்தோஷப்பட்டாள். தம் கமலா கலா பேஜே, கமலாவுடைய கலையாக, கமலாவுடைய அம்சமாக. ஸோ பூர்ணத்துக்கு ஆப்போசிட் கலா இல்லையா, அம்சம்னு அர்த்தம். ஸோ கமலா லக்ஷ்மியுடைய அம்சமாக அந்த தட்சிணாதேவி தம் பேஜே அவரை கொண்டாடினாள். இதம் ச தட்சிணா ஸ்தோத்திரம், இந்த தட்சிணாவுடைய ஸ்தோத்திரத்தை யஜ்ஞகாலே ச யக் படையது, யஜ்ஞ காலத்தில் யார் படிக்கிறாளோ சர்வஜானாம் பலம் பிராப்னோதி, எந்த யாகமாக இருக்கட்டும் அதோடைய பலனை அடைவான். ந அத்திர சம்சேக, அதில் சந்தேகமே வேண்டாம். इत्युक्त्वा च पुरः तस्थौ यज्ञ अधिष्ठातृदेवता तुष्टा बभूव सा देवी वेदेतं कमलाकला इदं च दक्षिणास्तोत्रं यज्ञकाले च यः पठेत् फलं च सर्वयज्ञानां प्राप्नोति न अत्र संशयः. राधे कृष्ण. राजसूये वाजपेये गोमेदे नरमेदके अश्वमेधे लाङ्गले च विष्णुयज्ञे यशस्करे धनदे भूमिदे पूते फलदे गजमेदके लोकयज्ञ स्वर्णयज्ञे रत्नयज्ञे अथ ताम्रके शिवयज्ञे रुद्रयज्ञे शक्रयज्ञे च बन्धुके वृष्टौ वरुणयागे च कण्टके वैरमर्दने शुचियज्ञे धर्मयज्ञे अध्वरे च पापमोचने ब्रह्माणि कर्मयागे च योनियागे च भद्रके एतेषां च समारम्भे इदं स्तोत्रं च यः पठेत् निर्विघ्नेन च तत्कर्म सर्वं भवति निश्चितम्. ஸோ எல்லாம் யாகத்தோட பெயர்கள் நமக்கு இதில் பாதியும் தெரியாது. ராஜசூய யாகம், வாஜ்பேயி யாகம், இதெல்லாம் நிறைய கேட்டிருக்கோம் நம்ம. கோமேத யாகம்னு சொன்னால் பசுக்களுக்காக வேண்டி அதை ஒரு யாகம் பண்ணுறான். நரமேதகன்னா மனிதனை வச்சுட்டு நரமேத யாகம் பண்ணுறதுன்னா மனிதனை பலி கொடுத்து யாகம் பண்ணுற நரமேத யாகம்னு பேர். அது அஸ்வமேத யாகம். லாங்கலேன்னா கலப்பையே ஒரு யாகம் பண்ணுறான்னு சொன்னான்னா ஒருவேளை பூமி பலன் கொடுக்கறதுக்காக இருக்கலாம். ஸோ அப்புறம் யசஸ்கரே விஷ்ணுவுக்கே, புகழ் பொருந்திய விஷ்ணுக்கு வேண்டி பண்ணக்கூடிய யாகம். அப்புறம் தனதேன்னா இது குபேர் பணத்துக்காக வேண்டி யாகம் பண்ணுவாள். பூமிக்கு வேண்டி பூமியை நோக்கி பூமாதேவியை யாகம் பண்ணுறது. பூர்த்தங்கிறது நம்ம சோஷியல் அப்ளிகேஷன்ஸ் உள்ள தான் பூர்த்தத்துக்கு கீழே வருது இல்லையா, அதெல்லாமே ஒரு யாகமாக கன்சிடர் பண்ணுறாங்க. அப்புறம் பலதே கஜமேதகே. ஸோ கஜமேத யாகம், பலன் கொடுக்கக்கூடிய கஜமேத யாகம்னு ஒரு யாகம் இருக்குது. லோகயஜ்ஞே என்னது, இது லோகம்னாலே காப்பர் இதெல்லாம் தாதுக்கள்னு சொல்கிறோம். ஸோ அந்த தாதுக்களுக்கு வேண்டி யாகம் பண்ணுவாள் இருக்காளும். இது கிடைக்கணும், ஒரு மலை தோன்றா, ஒரு மைன் தோன்றா, அதில் கிடைக்கணுமே அந்த இது, அதுக்கு வேண்டி யாகம் பண்ணுவாள். சொர்ணம் கிடைக்கிறதுக்காக யாகம் செய்யக்கூடிய யாகம். ரத்னம் கிடைக்கிறதுக்காக ரத்ன யஜ்ஞம். தாமிரம்னா காப்பர் கிடைக்கணும்னு யாகம் பண்ணுறது. சிவயஜ்ஞம், சிவனுக்கு நோக்கி கொடுக்கப்பட்ட யாகம், சிவனை நோக்கி செய்யப்பட்ட யாகம். ருத்ரன் நோக்கி செய்யப்பட்ட யாகம். சக்கர இந்திரனுக்காக செய்யப்பட்ட யாகம். பந்துகைங்கிறது பந்துகை யாகம் தெரியல. அப்புறம் விருஷ்டௌ வருணையாகே, மழை வேணும்னு வர்ணனுக்கு யாகம் பண்ணுறது இல்லையா, மழை வேணும்னு வர்ண யஜ்ஞம் பண்ணுறது. விருஷ்டியிலேருந்து விருஷ்டவ் மழைக்காக. ஸோ வைரமர்தனே கண்டக யாகம்னு என்னது, எதிரிகள் அழியணும், என்னுடைய எதிரிகள் யாரும் இருக்கக்கூடாது, வைரி மர்தனே, எதிரிகளை அழிக்கிறதுக்காக செய்யப்படக்கூடிய கண்டக யாகம். சுச்சி யஜ்ஞே,
சுச்சின்னு சுத்தமான யாகம் அது, அவ்வளோ என்ன தெரியல சுச்சி. அப்புறம் தர்ம யஜ்ஞே, தர்மத்துக்காக யாகம் பண்ணுறது, தர்மம் நடக்கணும்லே இப்போ நம்ம நாட்டில் தர்மம் நடக்கணும்ன்ட்டு. அப்புறம் பாப்பமோச்சனே அத்வரே, இப்போ நிறைய பாப்பம் சேர்ந்து போச்சு உலகத்துல எல்லாம், பாப்பமாக சேர்ந்து போச்சுன்னு சொன்னால் எல்லாருமே கூடி ஒரு யாகம் பண்ணி இந்த பாப்பம் நீங்கணும் வேண்டிக்கிறது. பிரஹ்மாணி கர்மயாகே, ஸோ பிரம்மாவை நோக்கி செய்யப்படக்கூடிய அந்த யாகம். அப்புறம் யோனி யாகேச்ச பத்ரகே, யோனியாகேன்னு சொன்னோன்னா தேவியை நோக்கி செய்யப்பட்ட யாகம்னு வச்சுக்கலாம். யோனியோட இம்பார்ட்டன்ஸ் யார்? தேவி. ஸோ பெண் தெய்வம். ஸோ அந்த பத்திரமான அந்த யோனிக்காக செய்யப்பட்ட யாகம். ஏதேஷாம்ச சமாரம்பி, இப்படிப்பட்ட பல யாகங்கள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த சோஸ்திரத்தை படின்ற. இதம் சோஸ்திரம் எப்படேது, யார் இந்த சோஸ்திரத்தை படிக்கிறாளோ, மேலே சொன்ன யார் யக்ஞர் சொன்ன சோஸ்திரம், நிர்விக்னேனச்ச தத்கர்ம, விக்னமே ஏற்படாது, அந்த காரியம் ஒழுங்காக நடக்கும். சர்வம் பவதி நிச்சிதம், நிச்சயமாக எல்லா காரியம் நல்லபடியாக முடியும், அதில் சந்தேகமே கிடையாது, நிச்சயமாக நடக்கும். ராஜசுகே வாஜபேயே கோமேதே நரமேதகே அஸ்வமேதே லாங்கலே ச விஷ்ணு யஜ்ஞே யசஸ்கரே கணதே பூமிதே பூர்தே பலதே கஜமூகத் கஜமேதகே லோகயஜ்ஞே ஸ்வர்ணயஜ்ஞே ரத்னயஜ்ஞே அத தாம்ரகே शिवयज्ञे रुद्रयज्ञे क्षत्रयज्ञे च बन्धुके पृष्ठौ वरुणयागे च कण्टके वैरमर्दने शुचियज्ञे धर्मयज्ञे अध्वरे च पापमोचने ब्रह्माणि कर्मयागे च योनियागे च भद्रके एतेषां च समारम्भे इदं स्तोत्रं च यः पठेत् निर्विघ्नेन च तत्कर्म सर्वं भवति निश्चितम्. इदं स्तोत्रं च कथितं ध्यानं पूजा विधिं शृणु शालग्रामे घटे वापि दक्षिणां पूजयेत् सुधीः लक्ष्मी दक्ष अंस सम्भूतां दक्षिणां कमलाकलां सर्वकर्म सुदक्षां च फलदां सर्वकर्मणां. ஸோ இந்த சோத்திரத்தை சொல்லிட்டேன்ப்பா, கதிதம் உனக்கு சொல்லிட்டேன். தியானம் பூஜா விதியும் சுணு. இப்போ அடுத்தது என்ன தியானம், அவளோட தியான ஸ்லோகம் என்ன, அப்புறம் பூஜை எப்படி பண்ணலாம், இதை நான் சொல்கிறேன் கேளு. ஷாலகிராம மூர்த்தி, ஷாலகிராம மூர்த்தியாகவோ ஒரு ஆவாகனம் பண்ணுறது, இதில் தான் தட்சிணாதேவி உட்காண்டிருக்கா அப்படின்னு ஆவாகனம் பண்ணி அந்த ஷாலகிராம மூர்த்தியிலே வடிவமாகவே தட்சிணாதேவியை பூஜை பண்ணலாம். கட்டே ஒரு குடத்தில் ஆவாகனம் பண்ணி பண்ணலாம். வாப்பி தட்சிணா பூஜையை சுதி, அப்படி தட்சிணாதேவியை சுதீகி நல்ல புத்தி உடையவன் அவளை பூஜை பண்ணலாம். லக்ஷ்மி தக்ஷ அம்ச சம்பூதாம், அவளுடைய வலது பக்கத்திலிருந்து தோன்றிய தட்சிணாதேவி இல்லையா, லக்ஷ்மியுடைய. தட்சிணாம் கமலாவுடைய ஒரு கலாம், ஒரு பார்ட், ஒரு அங்கம், அவளுடைய அம்சமாக இருக்கக்கூடிய அந்த சுதக்ஷணா தேவியை சர்வ கர்ம சுதக்ஷம், எல்லா கர்மத்தையும் தக்ஷம் ஃபிட்டாக்கக்கூடியவள். ஏன் தட்சிணை கொடுத்தா தான் அந்த காரியமே பலன், அதனால் அந்த சுதக்ஷாம், அந்த தட்சமாக ஃபிட்டாக ஆக்கக்கூடியவள் அந்த தட்சிணா. ஃபலதாம், அது மட்டும் இல்லை, அவள் சேர்றதுனாலே பலன் கிடைக்கிறது. சர்வ கர்மனாம், அப்படி சர்வ கர்மத்துக்கும் பலன் கொடுக்கக்கூடிய அவளை ஒரு புத்திசாலியாகப்பட்டவன் ஒரு குடத்துலையோ ஒரு ஷாலகிராம மூர்த்தியாகவோ பூஜை பண்ணலாம். இதம் ஸ்தோத்ரம் ச கதிதம் ஞானம் பூஜா விதம் ஸ்ருணு ஷாலகிராமே கட்டே வாபி दक्षिणां पूजयेत् सुधीः लक्ष्मी दक्ष अंस सम्भूतां दक्षिणां कमलाकलां सर्वकर्म सुदक्षां च फलदां सर्वकर्मणाम्. विष्णोः शक्तिस्वरूपां च पूजितां वन्दितां शुभां शुद्धितां शुद्धिरूपां च सुशीलां शुभदां भजे ध्यात्वा अनेन एव वरदां मूढेन पूजयेत् सुधीः दत्त्वा पाद्यादिकं देव्यै वेदोक्तेन एव नारद. விஷ்ணோஹோ சக்தி ஸ்வரூபம், விஷ்ணுடைய சக்தியாச்சே லக்ஷ்மி. லக்ஷ்மி வேறு யாரும் இல்லை, விஷ்ணுடைய சாட்சாத் சக்தி. ஸோ அப்படி சக்தி ஸ்வரூபமாக இருக்கக்கூடியவள். பூஜிதாம் வந்திதாம் சுபாம், பூஜைக்குரியவள், வந்தனைக்குரியவள், அப்படிப்பட்ட சோபனமானவள்.
சுத்தியை கொடுக்கக்கூடியவள் இல்லை, உடல் சுத்தி மனசுத்தி எல்லாம் கொடுக்கக்கூடியவள். சுத்தி ரூபாம், சுத்தமான சுத்த சத்துவமான ஸ்வரூபமாக இருக்கக்கூடியவள். சுஷீலாம், நல்ல ஒழுக்கமுடையவள். சுபதாம், சோபனங்களை கொடுக்கக்கூடியவள். பஜே, ஸோ அவளை பஜிக்க வேண்டும். ஸோ அவளை அகம் பஜே, நான் பஜிக்கிறேன். இது அந்த சோஸ்திரமாகவும் கொள்ளலாம், இல்லை அந்த தியானம் பண்ணலாம். அந்த மாதிரி நினச்சின்னு தட்சிணாதேவி தியானம் பண்ணலாம். தியாத்வா அனேன, அதான் சொல்கிறேன். ஸோ இது ஒரு தியானம். விஷ்ணுவுடைய சக்தி ஸ்வரூபமாகவும் விஷ்ணு லக்ஷ்மியுடைய அம்சமாகவும் சோபனமாக இருக்கக்கூடியவளும் அப்பேற்பட்ட தேவியை நான் பஜிக்கிறேன், கொண்டாடுகிறேன் அப்படின்னு தியானம் பண்ணி அனேன ஏவ தியானேன, இந்த தியானத்தினாலேயே வரதாம், வரங்களை அளிக்கக்கூடியவள். மூலேன பூஜையே சுதீகி, இது தவிர மூலமந்திரம் இருக்குது. அவளுடைய மூலமந்திரத்தால் பூஜிக்கணும். தியானம் மனசுக்குள்ளே இந்த மாதிரி மனசில் நான் அவளை பஜிக்க போகிறேன், இந்த மனசில் தியானம் பண்ணிக்கிறது. அப்புறம் அவளுடைய மூலமந்திரத்தை சொல்லணும். ஸோ தத்வா பாத்தியாதிக்கம். ஸோ பாத்தியாதிக்கம்னு கையலம்புற தண்ணி இல்லையா. ஸோ அந்த பாத்தியமெல்லாம் கொடுத்து தேவியை வேதோக்தேன ஸோ பாத்தியம் சொன்னால் பாதத்தலம்புற தண்ணி ராட்டி அங்கிரிய பாத்தியம் அக்ரியம்னு வருது. அர்க்கியம்ங்கிறது கைகளை கொடுக்கறது, பாத்தியம்ங்கிறது கால் அலம்புற தண்ணி. ஸோ அதெல்லாம் கொடுத்து தேவியை வேதோக்தேன ஏவ நாரதா, வேதம் எப்படி சொல்லிருக்கோ அதை மாதிரி ஹே நாரதா, வேதம் என்ன சொல்லிருக்குன்னா அடுத்த ஸ்லோகத்தில் வருது. அவளுடைய அந்த மந்திரம், அந்த மந்திரத்தை பின்னாடி சொல்கிறாருங்க, மூல மந்திரத்தை. விஷ்ணோஹ சக்தி ஸ்வரூபாச்ச பூஜிதாம் வந்திதாம் சுபாம் சுத்திதாம் சுத்தி ரூபாச்ச சுஷீலாம் சுபதாம் பஜே த்யாத்வா அனேன ஏவ வரதாம் மூலேன பூஜயேத் சுதீகி தத்வா பாத்யாதிகம் தேவ்யை வேதோக்தேன ஏவ நாரத. ஓம் ஸ்ரீம் க்ளீம் க்ரீம் தக்ஷிணாயை ஸ்வாஹா இதி ச விசக்ஷணः பூஜயேத் வித்திவத் பக்த்யா தக்ஷிணாம் சர்வபூஜிதாம் இத்யேவம் கதிதம் பிரம்மன் தக்ஷிண ஆக்யானமேவ ச சுகதம் பிரீதிதம் சைவ பலதம் சர்வ கர்மணாம். தட்சிணா ஆக்கியானம் இல்லையா, தட்சிணா தேவியுடைய ஆக்கியானம் கதை. ஸோ அவளுடைய மந்திரம் என்னது, மூல மந்திரம் என்னதுன்னா ஓம் ஸ்ரீம் க்ளீம் க்ளீம் ஹ்ரீம் இல்லையா. ஸோ தட்சிணாயை ஸ்வாஹா, எல்லாருக்கும் ஒரு ஸ்வாஹா வந்துடுறா கடைசியில், ஸ்வாஹா விட முடியாது. ஸோ அவளோட முதல் மனைவி அக்னியோட முதல் மனைவிங்கிற ஒரு ஹோதாவில் அவளுக்கு சுவாகான்னு எல்லாத்துலேயுமே வருது. சொதானாலும் சொதாயே சுவாகான்னு முடிக்கிறோம். ஸோ விசக்ஷணன்னு சுதீஹி, புத்திசாலிகள். ஸோ பூஜையை விதிவத்துன்னு என்னது, விதிப்படி சாஸ்திரப்படி அப்படி தேவியை மூல மந்திரம் சொல்லி பூஜிக்கணும். தட்சிணாம் சர்வ பூஜிதாம், எல்லாராலும் பூஜைக்குரியவளான அந்த தட்சிணா தேவியை இப்படி பூஜிக்கணும். இது ஏவம் கதிதம் பிரம்மன், ஹே பிரம்மன் பிராமணோத்தமரே நாரதரே, இவ்வாறு உனக்கு சொல்லியாச்சு. தட்சிணா ஆக்கியானம், தட்சிணாவுடைய கதையை சொன்னேன். சுகதம், சுகத்தை கொடுக்கக்கூடியது. பிரீதிதம், பிரியத்தை கொடுக்கக்கூடியது. ஏவம் பலதம் சர்வ கர்மணாம், எல்லா கர்மங்களுக்கும் பலனை கொடுக்கக்கூடிய மூல மந்திரம், கதை, ஸ்ரோத்திரம் எல்லாமே சொல்லிட்டேன்ட்டு இருக்கேன். ஓம் ஸ்ரீம் க்ளீம் ஹ்ரீம் தக்ஷிணாயை ஸ்வாஹா இதி ச விசக்ஷணः பூஜயேத் விதிவத் பக்த்யா தக்ஷிணாம் சர்வ பூஜிதாம் இத்யேவம் கதிதம் பிரம்மன் தக்ஷிணா ஆக்யானமேவ ச சுகதம் பிரீதிதம் ச ஏவ பலதம் சர்வ கர்மணாம். இதம் ச தக்ஷிணா ஆக்யானம் யஹ ஷுனோதி சமாஹிதः அங்கஹீனம் ச தத்கர்ம ந பவேத் பாரதே புவி அபுத்ரः லபதே புத்ரம் நிச்சிதம் ச குணான்விதம் பார்யாஹீனः லபேத் பார்யாம் சுஷீலாம் சுந்தரீம் பராம். இந்த தட்சிண ஆக்கியானத்தை யார் கேட்குறாளோ, சுனோதி சமாஹிதக, ஒருமுகப்பட்ட மனசோடு ஸ்ரத்தையாக யார் கேட்குறாளோ, அங்கஹீனம் ச தற்கர்ம ந பவேத், அதாவது எந்தவித குறையும் குற்றங்குறையும் சொல்லாதபடி அவன் பண்ணுற காரியம் நடக்கும். ஏன்னா இந்த ஸ்லோகத்தை அப்படின்னு சொல்லி அதை ஆக்கியானத்தை தெரிஞ்சுன்னு அவன் பண்ணுறாங்கிறதுனாலேயே தற்கர்ம, அவனுடைய கர்மங்கள் எல்லாமே அங்கஹீனம் ந பவேத், ஏதோ ஒரு குறை இருக்குது அப்படின்னு யாரும் சொல்ல முடியாது. அந்த மாதிரி ஆகிடும். பாரத பூமியில் அவனுடைய காரியமெல்லாம் நல்ல சக்ஸஸாக நடக்கும். அபுத்திரக லபத்தே புத்திரம், பிள்ளை இல்லாதவன் குழந்தை பிறக்கும். நிஷ்டிதம் ச குணான்விதம், நல்ல குணத்தோடு கூடிய பிள்ளை பிறக்கும் நிச்சயமாக. பாரியாகீனக லபேத் பாரியாம், மனைவி இல்லாதவனுக்கு மனைவி கிடைப்பாள்.
சுஷீலாம் நல்ல ஒழுக்கமுடையவளாக, சுந்தரீம் அழகானவளாக, பராம் சுந்தரி நல்ல அழகான மனைவி கிடைப்பாள். ஏதம் ச தக்ஷிணா ஆக்யானம் யஹ ஸ்ருணோதி சமாஹிதஹ அங்கஹேனம் ச தக்கர்ம ந பவேத் பாரதே புவி அபுத்ரஹ லபதே புத்ரம் நிஷ்டிதம் ச குணான்விதம் பார்யாஹீனஹ லபேத் பார்யாம் சுஷீலாம் சுந்தரீம் பராம். वरारोहां पुत्रवतीं विनीतां प्रियवादिनीं पतिव्रतां च शुद्धां च कुलजां च वधूवरां विद्याहीनः लभेत् विद्यां धनहीनः लभेत् धनं भूमिहीनः लभेत् भूमिं प्रजाहीनः लभेत् प्रजाम्. முடிச்சிடுங்க. संकटे बन्धुविच्छेदे विपत्तौ बन्धने तथा மாசம் ஏகம் இடம் ஸ்ருத்வா முச்யதே ந அத்ர சம்சயः. வராரோகம்னு அழகிய இடையோடு கூடியவளாக, புத்திரவதி அதாவது குழந்தைகளை பெற்றவளாக, வினீதாம் பணிவோடு, பிரியவாதினியும் நல்ல வார்த்தை பேசக்கூடியவளாக, பதிவிரச்சாம்ச சுத்தம். இந்த மனைவியோட டிஸ்கிரிப்ஷன் இன்னும் கண்டினியூவாக இருந்தாங்க, மேலோடு முடியலைங்க. ஸோ அந்த மனைவி எப்படி இருப்பாள்னா ஒழுக்கத்தோடு இருப்பாள், அழகாக இருப்பாள்னு சொல்லி முடிக்கலை. இங்கே வராரோகம் அழகிய இடையோடு, புத்திரை பெற்றுக் கொடுக்கிறவளாக, பணிவோடு உள்ளவளாக, பிரியமாக பேசக்கூடியவளாக, பதிவிரதையாக, சுத்தமானவளாக, குலஜாம் நற்குலத்தில் பிறந்தவளாக, வதுவும் பராம் இப்படிப்பட்ட ஒரு வது, வரன் வது சொல்ல மாட்டோமா, மனைவி, வதுனா மனைவி. ஸோ இப்படிப்பட்ட மனைவி கிடைப்பா ஒருத்தனுக்கு. இதை யார் இல்லை இந்த தட்சிண ஆக்கியானத்தை படித்து சோஸ்திரம்னா சொன்னானே. வித்யாஹீனகள் அபேத் வித்யாம் படிப்பு இல்லாதவனுக்கு படிப்பு கிடைக்கும். தனஹீனகள் அபேத் தனம் தனம் இல்லாதவனுக்கு தனம் கிடைக்கும். பூமிஹீனகள் அபேத் பூமியும் பூமி இல்லாதவனுக்கு பூமி கிடைக்கும். பிரஜாஹீனகள் அபேத் பிரஜா பிரஜான்னு இங்கே குழந்தை. ஸோ குழந்தை இல்லாதவனுக்கு குழந்தை கிடைக்கும். ஸோ சங்கட்டே பந்து விச்சேதே ஒரு ஆபத்து ஏற்படுறது, ஒரு சங்கடம் ஏற்படுறது, பந்துக்கள் ஏதோ பிரிஞ்சு போய்டுறா, அவளுடைய பிரிவு, அந்த துக்கம். விச்சேதம்னு நல்ல பிரிவு, பந்துக்களுடைய பிரிவு. அப்புறம் விபத்தவு ஒரு ஆபத்து காலத்துலேயோ, பந்தன ஜெயிலு. ஸோ ஜெயிலில் இருக்கும்போதோ, மாதம் ஏக்கம் இதம் சுத்துவா இந்த மாதிரி சந்தர்ப்பங்களில் ஒரு மாதம் கண்டினியூஸாக இதை கேட்டாலே போரும். முச்சதே இந்த கஷ்டங்கள்லேருந்து விடுபட்டுடுவான். ஸோ ஜெயிலுக்கு போனவங்க கூட இதை கேட்டானா போரும், ஜெயிலேருந்து விடுபடுவாங்கிறான். அதாவது ஏதோ ஒரு ஆபத்து மனசில் ஒரு கஷ்டம், சங்கடம், கலக்கம் இதெல்லாம் இருக்கும்போது இதை கேட்டாலே முச்சதே நேத்திர சம்சேக இதை கேட்டு விடுதலை பெறுவான். அதில் ஒன்றும் சந்தேகம் கிடையாது. वरारोहां पुत्रवतीं विनीतां प्रियवादिनीं पतिव्रतां च शुद्धां च कुलजां च वधूवरां विद्याहीनः लभेत् विद्यां धनहीनः लभेत् धनं भूमिहीनः लभेत् भूमिं प्रजाहीनः लभेत् प्रजां सङ्कटे बन्धुविच्छेदे विपत्तौ बन्धने तथा मासं एकम् इदं श्रुत्वा मुच्यते न अत्र संशयः. इति श्रीमद्देवीभागवते महापुराणे अष्टादशसाहस्र्यां संहितायां नवमस्कन्धे नारायण नारद संवादे दक्षिणा उपाख्यान वर्णनं नाम पञ्चचत्वारिंशोऽध्यायः. सर्वं जगन्नाथार्पणमस्तु. अथ षट्चत्वारिंशोऽध्यायः. नारद उवाच अनेकानां च देवीनां श्रुतम् आख्यानमुत्तमम् अन्यासां चरितं ब्रह्मन् वदवेदविदाम्बर. ஸோ அந்த 3 பேரோட முடிச்ச அப்புறம் இன்னும் திருப்தி ஆலை நாரதருக்கு. நிறைய தேவிகளோட அநேகானம் தேவினா நிறைய தேவிகளோட கதையை கேட்டாச்சு. சுத்தம் ஆக்கியானம் உத்தமமான சரித்திரத்தை கேட்டாச்சு. இன்னும் அந்நியாசாம் சரித்திரம் இன்னும் வேறு யாரெல்லாம் இருக்கா, அவளுடைய சரித்திரங்கள் எல்லாம் பிரம்மன் ஹே நாராயணரே வேதவிதாம்பர வேதங்களெல்லாம் அறிந்த வல்லவரே வத நீங்கள் சொல்லுங்க எனக்கு அப்படிங்கிற. अनेकानां च देवीनां श्रुतम् आख्यानम् उत्तमम् अन्यासां चरितं ब्रह्मन् वद वेदविदाम्बर. श्रीनारायण उवाच सर्वासां चरितं विप्र वेदेषु च पृथक् पृथक्
पूर्वोक्तानां च देवीनां कासां श्रोतुम् इह इच्छसि. ஸோ வேதத்தில் பிருத்தக் பிருத்தக் தனித்தனியாக அங்கங்கே தேவிகளோட கதைகள்லாம் அங்கங்கே சொல்லப்பட்டிருக்கு. ஸோ சர்வாசாம் சரித்திரம் எல்லாருடைய சரித்திரங்களும் அங்கங்கே சொல்லப்பட்டிருக்கு. பூர்வோக்தானாம் ச தேவீனாம். ஸோ நான் முன்னாடி நிறைய லிஸ்ட் ஆஃப் தேவிஸ், ஷஷ்டி தேவி, மங்கள தேவி எல்லாம் முன்னாடியே வந்திருக்கா. ஸோ இந்த தேவிகளில் எந்த தேவியோட கதையை நீ கேட்க விரும்புகிற? காசாம் ஸ்ரோத்து விச்சசி, உனக்கு யாரோட கதை வேணும்னு கேட்குறேன். श्रीनारायण उवाच सर्वासाक्षरितं विप्र वेदेषु च पृथक् पृथक् पूर्वोक्तानां च देवीनां कासां श्रोतुम् इह इच्छसि. नारद उवाच षष्ठी मङ्गलचण्डी च मनसा प्रकृतेः कला उत्पत्तिम् आसां चरितं श्रोतुमिच्छामि तत्त्वतः. ஸோ நான் நாரதர் சொல்கிறேன், எனக்கு ஷஷ்டி தேவி கதை தெரியணும், மங்களச்சண்டியோட கதை தெரியணும், மனசா தேவி இவாளோட தேவியோட கதையெல்லாம் பிரகிருத்தேகே கலாகா, இவாளெல்லாம் பிரகிருதி மூல பிரகிருதி தேவிகளுடைய அம்சங்கள். எப்படி கங்கை இதெல்லாம் இப்போ ஏற்கனவே இப்போ பார்த்த தேவிகள், இவன் 3 தேவிகள், இவாள் எல்லாருமே அம்ச தேவிகள். மூல பிரகிருதி தேவிகள் வேறு இல்லையா, அவள் 5 பேர். அவளுடைய அம்சமாக இருக்கக்கூடிய தேவிகள் இந்த ஷஷ்டி மங்களச்சண்டி மனசா எல்லாம். உற்பத்திம் ஆசாம், அவள் எப்படி தோன்றினார்கள். சரித்தம் சோச்சு மிச்சாமி தத்துவத்தக, அவளுடைய கதைகள் எல்லாம் நான் கேட்க விரும்புகிறேன். உள்ளது உள்ளபடி, தத்துவத்தகன உள்ளது உள்ளபடி கேட்க விரும்புகிறேன். नारद उवाच षष्ठी मङ्गलचण्डी च मनसा प्रकृतेः कला उत्पत्तिम् आसां चरितं श्रोतुमिच्छामि तत्त्वतः. श्रीनारायण उवाच षष्ठ अंशा प्रकृतेः या च सा च षष्ठी प्रकीर्तिता बालकानाम् अधिष्ठात्री विष्णुमाया च बालदा मातृकासु च विख्याता देवसेना अभिधा च या प्राणा अधिकप्रिया साध्वी स्कन्दभार्या च सुब्रता. सो प्रकृतेः या च षष्ठ अंशाः, மூல பிரகிருதி தேவிகளுடைய 1/6 பார்ட். ஸோ ஷஷ்ட அம்சாகான 1/6 பார்ட்டாக இருக்கக்கூடியவள் ஷஷ்டி தேவி என்று சொல்லப்படுகிறாள். ஸோ மூல பிரகிருதி தேவியோட 1/6 பார்ட் எடுத்துன்னு வரா ஷஷ்டி தேவி. பாலகானாம் அதிஷ்டாத்ரி, குழந்தைகளுக்கு தேவி. மெயினாக இந்த குழந்தைகளோட அதிஷ்டாத்ரி தேவின்னு இது குழந்தைகளுக்கு ஆதாரமாக. இப்போ குழந்தை பிறக்கல அது இருக்கலன்னு இந்த ஷஷ்டி தேவியா. இப்போ நம்ம என்ன சொல்கிறோம், ஷஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வரும்னுலாம் சொல்கிறோம். அதுக்கு ஆக்சுவலாக இப்படி இந்த ஒரு அர்த்தமும் இருக்குது, கந்த சஷ்டி. ஏன்னா இவள் முருகனுடைய மனைவி தேவசேனா தான். தேவசேனாவுக்கு பேர் தான் ஷஷ்டி. அதனால்தான் ஷஷ்டி தேவசேனாவோட ப்ரேயர் பண்ணினா குழந்தை பிறக்குங்கிற அர்த்தம். ஒரு நிமிஷம் ஓகே. ஸோ பாலகானாம் அதிஷ்டாத்ரி, ஸோ குழந்தை பிறக்கணுன்னா இவளை வேண்டினா போகிறோம். விஷ்ணு மாயா ச பாலதா, விஷ்ணுடைய மாயாசக்தி. ஸோ விஷ்ணுவோட மாயாசக்தின்னா மகாலட்சுமியோட அம்சம்னு வச்சுக்க வேண்டிதான். பிரகிருதி மூல பிரகிருதியிலேருந்து வந்தான்னு சொன்னால் விஷ்ணுடைய மாயாசக்தியாக இருக்கக்கூடிய லக்ஷ்மியுடைய அந்த அம்சமாக பாலதா குழந்தைகளை கொடுக்கக்கூடியவளாக இருக்கிறாள். மாத்ருகாசு விக்கியாதா, மாத்ருகா தேவதைகள்னு பேர் இருக்கு இல்லையா. மாத்ருகா புஷ்பமாலான்னெல்லாம் படிக்கிறோமே. ஸோ அந்த மாத்ருகா தேவதைகளில் தேவசேனா அபிதா. ஸோ மாத்ருகா தேவையில் முக்கியமானவள் தேவசேனா என்று பெயருடையவள். பிராண அதிகப்பிரியா, அதாவது பிராணனை காட்டிலும் பிரியம் யாருக்கு? ஸ்கந்தபாரியா, ஸ்கந்தனுக்கு, முருகனுக்கு. ஸோ முருகன் மனைவியாக, சாத்வியாக, சாது பெண்மணியாக, சுவிரதா விரதத்தோடு கூடியவளாக இந்த ஷஷ்டி தேவி இருக்கிறாள். श्रीनारायण उवाच षष्ठांशा प्रकृतेः या च सा च षष्ठी प्रकीर्तिता बालकानामधिष्ठात्री विष्णुमाया च बालदा मातृकासु च विख्याता देवसेना अभिता च या प्राण अधिकप्रिया साध्वी स्कन्दभार्या च सुव्रता. आयुः प्रदा च बालानां दात्री रक्षणकारिणी सततं शिशुपाश्वस्ता योगेन सिद्धियोगिनी तस्याः पूजा विधिं ब्रह्मन् इतिहासमिदं शृणु यत् श्रुतं धर्मवक्त्रेण सुखदं पुत्रदं परम्.
ஸோ இவள் வந்து பாலானாம் ஆயுப்பிரதா, குழந்தைகளுக்கு நல்ல ஆயுசை கொடுக்கக்கூடிய தேவதை. தாத்ரி, தாத்ரின்னா ரட்சணகாரணி, தாத்ரின்னு தரிக்கிறது, குழந்தைக்கு ஆபத்து வரோச்சு அந்த சஷ்டி தேவி பின்னாடி இருந்து காப்பாற்றுறான்ற. ஸோ தாத்ரின்னு நம்ம செடிங்கிறதுக்கும் தாத்ரின்னு சொல்லுவோம். ஒரு செடியோட வேலை என்னது, எப்போதுமே குழந்தைய கண்ணு கருத்துமாக பார்த்துக்கிறதுக்கு தான் செடியெல்லாம் அப்பாயின்ட் பண்ணுவா இல்லையா. ஸோ அந்த மாதிரி தாத்ரியாக தரிக்கிறார், ரட்சாகாரிணி, ரட்சை பண்ணுவள் குழந்தைகளுக்கு. சததம் விஷ்ணு சிசு பார்ஸ்வஸ்தா, எப்போது குழந்தைகிட்டே இருப்பா. குழந்தைகள் எங்கே இருக்கோ அந்த இடத்துல இந்த சஷ்டி தேவியோட ஒரு அம்சம் இருக்குமாங்க. ஸோ அவள் ரட்சை பண்ணுறதுக்காக வேண்டி இருப்பாள். ஸோ யோகேன சித்த யோகினி, அவளுடைய யோகத்தினால அவளுக்கு சித்த யோகினின்னே ஒரு பேர் இருக்குது. சித்த யோகினிங்கிறது அவளுடைய பேர். சஷ்டி தேவிக்கே அவளுக்கு யோக சக்தி இருக்குது, அதனால அவளுக்கு சித்த யோகினின்னு ஒரு பேரும் இருக்குது. தஸ்யாக பூஜா விதிம், இப்போ அந்த சஷ்டி தேவியோடைய, அதாவது தேவசேனைன்னு சொல்கிறோம் இல்லையா, அவளுடைய பூஜை முறைகள். ஹே பிரம்மன், ஹே நாரதரே, இத்திஹாசம் இதம் சுணு, அவளுடைய கதையும் சொல்கிறேன். சஷ்டி தேவியோட கதை, சஷ்டி தேவியோட சோஸ்திரம் எல்லாம் சொல்கிறேன் கேளு. யஸ்ருதம் தர்ம பக்தரேனா, இவருக்கு எல்லாமே நாராயணருக்கு யார் சொல்லிருக்கா, எல்லாமே தர்மர் தான் சொல்லியிருக்கார். ஒரு ஆளுக்கு ஒரு குரு சொல்லியிருப்பா. அப்போ இவருக்கு எல்லா கதையும் சொன்னது யாருன்னு பார்த்தா தர்மதேவர். ஸோ அந்த தர்மதேவர் எனக்கு சொல்லியிருக்கார். அவர் மூஞ்சிலேருந்து நான் கேட்டேன். யஸ்ருதம், நான் கேட்டேன். சுகதம், சுகத்தை கொடுக்கக்கூடியது. புத்திரதம், குழந்தையை கொடுக்கக்கூடியது. இப்போ ஏற்பட்ட சஷ்டி தேவி கதையை சொல்கிறேன் கேளு. आयुः प्रदाच बालानां दात्री रक्षणकारिणी सततं शिशुपार्श्वस्था योगेन सिद्धियोगिनी तस्याः पूजाविधिं ब्रह्मन् इतिहासम् इदं शृणु यच्छ्रुतं धर्मवक्त्रेण सुखदं पुत्रदं परम्. राजा प्रियव्रतश्च आसीत् स्वायम्भुवमनोः सुतः योगीन्द्रः न उद्वहत् भार्यां तपस्यासु रतः सदा ब्रह्म आज्ञातयत्नेन कृतधारः बभूवः सुचिरं कृतधारश्च न लेभे तनयं मुने. திருப்பி சுவாயம்புவனுக்கு போய்ட்டோம். சுவாயம்புவனோட பிள்ளை பிரியவர்த்தன் இல்லையா, பிரியவர்த்தன் உத்தானபாதன் 2 குழந்தைகள் இருந்து இல்லையா. ஸோ சுவாயம்புவனுடைய பிள்ளை பிரியவர்த்தன் ராஜா. ஸோ அவன் முதல்ல யோகீந்திரக, அவன் யோகத்துக்கே போயிட்டான். நான் இது போகிறேன், நான் பக்தி பண்ணுறேன் பகவான்கிட்ட, எனக்கு ஒன்றும் ராஜ்யமெல்லாம் வேண்டான்னு முதல்ல உத்தானபாதன் சரித்திரம் தான் படிக்கிறோம் நம்ம. அப்புறம் தான் பிரியவர்த்தனே வர பாகவத்தில் கூட. ஸோ அதனால யோகீந்திரக அவன் யோகத்தில் ரொம்ப சிறந்தவன். ந உத்வகத் பாரியாம், மனைவியை ஏற்றுக்கொள்ளவில்லை, எனக்கு மனைவியெல்லாம் வேண்டாம், கல்யாணம் வேண்டான்னு போயிட்டான். தபஸ்யாசு ரதக சதா, ஆல்வேஸ் தபஸ்லேயே ஈடுபட்டுதான் எப்போதும். பிரம்ம ஆக்ஞையாச்ச யத்னேன, ஒரு சமயத்தில் என்னாச்சு, ராஜ்யத்துக்கு ராஜா வேணும்னு சொல்லிட்டு பிரம்மா வந்து சொல்கிறேன், நீ வாப்பா, நீ யாகைக்கெல்லாம் இது யோகத்தில் இருக்காதே, தபஸெல்லாம் போரும் வான்னு கூப்பிட்றேன். ஸோ பிரம்மாவுடைய கட்டளையால் மேலும் முயற்சினால் கிருத்ததாரக, அவருக்கு ஒரு மனைவி ஏற்பட்டாள். ஸோ பிரியவர்தர் கல்யாணம் பண்ணிட்டேன். பபுவக ராஜ்யத்தை ஆளணும், நீ வந்து தான் சேரணும்னு சொல்லிட்டார் பிரம்மா. அதனால் வந்தேன். சுச்சிரம் கிருத்ததாரஷ்ட, ரொம்ப நாளாச்சு கல்யாணம் ஆகி, ரொம்ப நாளைக்கு. சூச்சிரம் ரொம்ப லாங். ஸோ அப்படி பண்டாட்டி அமைஞ்சாச்சுன்னா லேபே தனயம், ஒரு குழந்தை பிறக்கலை. ரொம்ப நாளாகி கல்யாணம் ஆயிடுச்சு, ஆனால் அவருக்கு குழந்தை பிறக்கலை. ஹே முனே, ஹே நாரதரே அப்படின்னு சொல்கிறார். கதையை ஆரம்பிக்கிறாருங்க. राजा प्रियव्रतश्च आसीत् स्वायम्भुव मनोः सुतः योगीन्द्रः न उद्वहत् भार्यां तपस्यासु रतः सदा ब्रह्म आज्ञया च यत्नेन कृतधारः बभूवः सुचिरं कृतधारश्च न लेभे तनयं मुने. पुत्रेष्टि यज्ञं तं चापि कारयामास कश्यपः मालिन्यै तस्य कान्तायै मुनिः यज्ञचरुं ददौ भुक्त्वा च तं चरुं तस्याः सद्यः गर्भो बभूवः ददार तं च सा देवी दैवं 12 वत्सरम्. ஸோ புத்திரேஷ்டி யாகம் பண்ணுறேன் இல்லையா. அந்த யாகத்தை பண்ணும்போது கஷ்யபகா, யார், ரிஷி, கஷ்யப ரிஷி வந்து யாகம் பண்ணுறாரு. இப்போது இவனுக்கு பிரியவர்தனுக்கு வந்து குழந்தை பிறக்கணும், அதுக்கு வந்து இந்த ரிஷியை வச்சுட்டு யாகம் பண்ணுறேன். காந்தாயை மாலினியை, அவருடைய மனைவி பேர் மாலினி. ஸோ யார், பிரியவர்தனோட பொண்டாட்டி பேர் மாலினி. ஸோ மாலினிக்கு ஒரு குழந்தை பிறக்கணும் இல்லையா, அவர் மூலமாக, பிரியவர்தன் மூலமாக. முனிகி யக்ஞச்சரும் ததவு, அப்போ கஷ்யபர் யாகம் பண்ணி முடிச்சுட்டு அந்த யக்ஞோடத்தோட சருன்னு ஹவிசு அதை வந்து இவளுக்கு கொடுக்குறேன், இதை சாப்பிட்டா குழந்தை பிறக்கும் அப்படி சொல்லிட்டு மாலின்ட்ட கொடுக்குறார். ததவு கொடுத்தார். புக்துவாச்சா தம் சரும், ஸோ அவர் கொடுத்த அந்த சரு, அது சருங்கிறது என்னது, ஹவிஸுக்கு யூஸ் பண்ணுறோம் இல்லையா, பால் பொங்கல்னு சொல்கிறது.
ஸோ அதை சாப்பிட்டு தஸ்யாக சத்தியக கர்ப்பபூக உடனே கர்ப்பம் ஏற்பட்டது. ததார தம்ச சாதேவி அவள் ரொம்ப நாளைக்கு அந்த கர்ப்பத்தை தன் வயத்தில் சுமந்தா. தெய்வம் துவாதச வஸ்திரம் தேவ ஆண்டுகள், தெய்வங்கிறது இங்கே தேவ ஆண்டுகள், தேவ ஆண்டுகள் துவாதச வஸ்திரம் 12 தேவ ஆண்டுகள். ஸோ நம்மளுடைய ஒரு ஆண்டு, நம்மளுடைய ஒரு நாள் அவளுக்கு ஒரு 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 ஆண்டு அவளுக்கு ஒரு நாள், அப்போ அப்படி கன்சிடர் பண்ணிக்கணும். ஸோ இன்ட்டு 360 போட்டுக்கணும் நம்மளோட இதில். ஸோ 12 தேவ ஆண்டுகள் அவள் அந்த கர்ப்பத்தை தரித்தாள். पुत्रेष्टियज्ञं तं चापि पारयामास कश्यपः मानिन्यै तस्य कान्तायै मुनिर्यज्ञचरुं ददौ मुक्त्वा च तं चरुन्दस्तस्याः सद्यः गर्भः बभूवः दधार तं च सा देवी दैवं 12 वत्सरम्. जगदम्बायै अस्तु.